இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு ஜாயிண்ட்டில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு ட்ரெஸ்ஸில் கொடுத்துருக்க லோடுனால அந்த ட்ரெஸ்க்குள்ளே இருக்க மெம்பரில் ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிச்சிருப்போம். பட் நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ட்ரெஸ்ஸில் ஏகப்பட்ட ஜாயிண்ட் இருக்கும். லோடு கொடுக்கறனால ஏதோ ஒரு ஜாயிண்ட்டில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இது ஸ்ட்ரெயின் எனர்ஜி பிரின்சிபல், ஏதோ கேஸ்லிங்கோஸ் தியரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குது. இது என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு வரோம். ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறது பீம் அது மாதிரி பார்த்துருப்போம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரெஸ்ஸுனால் என்னங்கிறது டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ட்ரெஸ்ஸுனால் முக்கோண வடிவத்தில் இருக்கும், பின் ஜாயிண்டடாக இருக்கும், எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு வைக்கலாம். இப்படி நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரெஸ். இது வந்து ஒரு டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? இது ஒரு டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு இடத்துல நான் லோடு கொடுக்குறேன்னு வைங்களேன். லோடு இங்கேருந்து இப்படி இந்த ஹரிசாண்டலாக இந்த இடத்துல ஒரு 100 கிலோமீட்டர் லோடு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும்? இந்த 100 கிலோமீட்டர் லோடு இப்படி ஹரிசாண்டலாக கொடுக்கும் பொழுது இந்த ட்ரெஸ்ஸில் என்ன நடக்கும்? நான் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருக்கோம். ட்ரெஸ் மெம்பர் எல்லாமே ஆக்சியலி டிஃபார்மேஷன் ஆகும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃப்ரேம் தான் வளையும், ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு மெம்பரும் வளையாது, அதுவும் நமக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு ஜாயிண்டில் நம்ம லோடு கொடுக்கும் பொழுது இதில் இருக்க எல்லா மெம்பரும் மேபி என்ன ஆகலாம்? டென்ஷன் ஆகலாம், இல்லை கம்ப்ரெஷன் ஆகலாம். ஒருபொழுதும் வளையாது, அதுவும் நமக்கு தெரியும். அப்படி டென்ஷன் ஆகும் பொழுதும் சரி, கம்ப்ரெஷன் ஆகும் பொழுதும் சரி, ஏதோ ஒரு சில மெம்பர்ஸில் வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மற்றபடி டென்ஷன் ஆகிற மெம்பர், கம்ப்ரெஷன் ஆகிற மெம்பர் இவ்வளோதான் இருக்கும்ல. அப்போ இந்த ட்ரெஸ் வந்து என்ன நடக்கும்? வளைய ஆரம்பிக்கும். வளையிறதுனா இந்த மெம்பர் வளையாது, இந்த ஜாயிண்ட்டெல்லாம் வந்து லைட்டாக மூவ் ஆகும். ஒரு மேபி இப்படி பிடிச்சி நம்ம இழுக்கிறோம்னா வைங்களேன், இந்த இப்படி ஆகிறதுக்காக வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? இது ரோலர் சப்போர்ட். இந்த ரோலர் சப்போர்ட் லைட்டாக நகர்ந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த ஜாயிண்ட்டு இங்கே வந்துடும், இந்த ஜாயிண்ட் இப்படி போகும். இப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த லோடு கொடுத்ததுக்கப்புறம். ஓகேவா? அப்போ ட்ரெஸ்ஸில் மேபி இந்த ஜாயிண்ட் சி, இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுது? லைட்டாக மூவ்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா? லைட்டாக மூமெண்ட், இதில் இருக்க ஜாயிண்ட்டெல்லாம் என்ன ஆகும்? மூமென்ஷன் கொடுக்கும். ஓகேவா? அப்போ அந்த மூமெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஓகேவா? கரெக்டு தானே? ஒரு ட்ரெஸ்ஸில் லோடு கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வளையும், இந்த ஜாயிண்ட் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ? ட்ரெஸ்ஸை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஜாயிண்ட்டில் இருக்குது, இந்த ஜாயிண்ட்டை வந்து இங்கே வந்திருக்கும், இந்த ஜாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல மூவ் ஆகிருக்கும். மூவ் ஆகிறதுனால மெம்பர் எதுவுமே வளையாது. பட் என்ன ஆகலாம்? டென்ஷன் ஆகலாம், ஆர் கம்ப்ரெஷன் ஆகலாம். இது மட்டும்தான் நடக்கும். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டறியறது? ஓகேங்களா? இதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருந்தாலும் இந்த காஸ்டிக்லியோனஸ்ங்கிற சயின்டிஸ்ட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் அவர் கண்டுபிடிக்கல, பீமுக்கு, ஃப்ரேமுக்கு, எல்லாத்துக்குமே அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு மெம்பர் லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கும், லோடு கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வளையும். ஓகேங்களா? வளையும், கண்டிப்பாக வளையும். அப்படி வளையும் பொழுது அது எந்த அளவுக்கு வளையுது அப்படிங்கிறத அவர் எளிமையாக கண்டுபிடிக்கிறார். கேஸ்லிங்கோஸ்ங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ரக்சர், அது எந்த ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், அந்த ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், பீமாகவும் இருக்கலாம், ஃப்ரேமாகவும் இருக்கலாம், எல்லா ஸ்ட்ரக்சருக்குமே அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் லோடு கொடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க ஜாயிண்ட்டெல்லாம் என்ன நகரலாம். ஒரு பாயிண்ட்லேருந்து வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு நகரலாம். அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்டில் ரொட்டேஷனும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நகர்றது, அந்த ரொட்டேஷன், இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு? ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? இப்போ இது ஒரு பீமு. இந்த பீமில் இந்த எண்டில் நான் லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த எண்டு, இந்த ஜாயிண்ட் தானே எண்டு ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஒரு மெம்பரோட ஸ்டார்டிங்கும் எண்டும் ஜாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். இந்த ஃப்ரீ ஜாயிண்ட் வந்து என்ன இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. லோடு கொடுத்ததுக்கப்புறம் இறங்கிருச்சு கொஞ்சம் தூரம். அப்போ லோடு கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு இது இறங்கியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மெம்பர் வளையும் பொழுது அதில் எந்த அளவுக்கு ரொட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி கினமேட்டிக் இன்டர்டெர்மினன்சியில் ரொட்டேஷனாக என்னென்னு நம்ம பார்த்துருப்போம் தெளிவாக. அதே மாதிரி ரொட்டேஷன், டிஃப்ளெக்ஷன், இது எல்லாமே நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இதில் புரியாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த ஜாயிண்ட் ஏ இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா வைங்களேன், என்ன நடந்திருக்கு? இந்த ஜாயிண்ட்டு இங்கே இருக்க ஜாயிண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ நல்லா இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, மூவ்மெண்ட் ஆகி இந்த பக்கம் இங்கே வந்துச்சுன்னா இது ஹரிசாண்டலாகவும் இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, வெர்டிகலாகவும் இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு. அப்படின்றப்ப இந்த பாயிண்ட் ஏ, இது ஏ டேஷ்னு வச்சுக்கலாம். இது ஏ டேஷ், இங்கே இருக்க ஏ இந்த ஏ டேஷ்க்கு வந்துருச்சு. இப்போ லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஏ, இது லோடு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஏ டேஷ்னு வச்சுக்கோங்க. இதில் மூவ்மெண்ட் என்ன இருக்குது?
வெர்டிகலாகவும் மூவ்மெண்ட் நடந்திருக்கு, ஹரிசாண்டலாகவும் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ டெல் ஹரிசாண்டல் வச்சுக்கலாம், டெல் வெர்டிகல். அப்போ இந்த டெல் ஹரிசாண்டலையும் கண்டுபிடிக்கணும், இந்த டெல் வெர்டிகலையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி ஜாயிண்ட் சிலையும் மேபி என்ன நடந்திருக்கலாம், மூவ்மெண்ட் நடந்திருக்கலாம். ஜாயிண்ட் டிலையும் மூவ்மெண்ட் நடந்திருக்கலாம். இந்த மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை இந்த கேஸ்லிங்கோஸ் கண்டுபிடிக்கிறாரு. இந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் ரொட்டேஷன் நடக்காது எந்த ஒரு ஜாயிண்ட்லையுமே, ஒன்லி மூவ்மெண்ட் மட்டும்தான் நடக்கும். மற்றபடி இந்த ஜாயிண்ட் எதுவுமே என்ன ஆகாது, ரொட்டேஷன் ஆகாது. ஏன்னு நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டே ட்ரெஸ்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அதை மட்டும்தான் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ட்ரெஸ் மெம்பர் எதுவுமே வளையாது, எல்லாமே ஆக்சியல் எலாங்கேஷன் ஆர் என்ன ஆகும், சுருங்க மட்டும்தான் செய்யும். அப்போ எந்த ஒரு மெம்பருமே வளையாத பொழுது ஜாயிண்ட் எதுவுமே என்ன ஆகாது, ரொட்டேஷனும் ஆகாது. லோடு எல்லாத்தையுமே ஜாயிண்ட்டில் தான் கொடுப்போம், எக்காந்த கொண்டு மெம்பரில் கொடுக்க மாட்டோம். மெம்பர் வளையாது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ ட்ரெஸ்ஸில் எப்பயுமே ரொட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த தீட்டா கிரியேட் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ரொட்டேஷன் வளையாது. என்ன மட்டும் தான் நடக்கும், இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் தான் நடக்கும். இங்கேருந்து ஹரிசாண்டலாக வெர்டிகலாக டிஃப்ளெக்ஷன் தான் நடக்கும் ட்ரெஸ்ஸில். அப்போ இப்போ நம்ம பார்க்க போது ட்ரெஸ்ஸு, அதனால் இந்த ரொட்டேஷன் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா ஜாயிண்டில் ரொட்டேஷன் நடக்காது. என்ன மட்டும் தான் நடக்கும், டிஃப்ளெக்ஷன் நடக்கும். எல்லா ஜாயிண்ட்லேயுமே மேபி என்ன நடக்கலாம், டிஃப்ளெக்ஷன் நடக்கலாம். அந்த டிஃப்ளெக்ஷன் ஹரிசாண்டலாகவும் நடக்கலாம், என்ன நடக்கலாம், வெர்டிகலாகவும் இருக்கலாம் லோடு கொடுத்ததுக்கப்புறம். ஓகேங்களா? அப்போ இந்த ஹரிசாண்டலையும் வெர்டிகலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கேஸ்லிங்கோஸ் நிறையா வழிமுறைகள் இருந்தாலும் இந்த கேஸ்லிங்கோஸ் என்ன அப்ரோச்சை அவர் எடுத்துக்கிறாருன்னா, ஒரு பாயிண்ட்டை கையில் எடுக்கிறாரு. அது பேர் தான் வந்து என்னது, ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் கையில் எடுக்கிறார். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி கான்செப்டை கண்டுபிடிச்சவர் கேஸ்லிங்கோஸ் கிடையாது. ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிறது ஒவ்வொரு மெட்டீரியலுக்குள்ளேயும் இருக்குது. அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வச்சுக்கிட்டு அவர் எப்படி இந்த மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் இந்த இடத்துல விஷயமா இருக்குது. ஓகேங்களா? என்ன சொல்ல புரியுதா? சரி, அப்போ இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்ன நமக்கு புரியணும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ்லிங்கோஸ் அதை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சரை கொண்டு வராருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். எந்த ஒரு எலாஸ்டிக் மெம்பராக இருந்தாலும் சரி, நம்ம லோடு கொடுக்கும் பொழுது அதுக்குள்ளே ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம லோடை ரிமூவ் பண்ணோம்னா அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து ஒரு எலாஸ்டிக் மெம்பர் தான். எலாஸ்டிக் மெம்பர்னா என்னென்னா, நம்ம லோடு கொடுத்தா அது வந்து எலாங்கேஷன் ஆகலாம். ஓகேங்களா? எலாங்கேஷனும் கான்ட்ராக்ஷனும் ஆகும். விட்டதுக்கப்புறம் அது தன்னோட பழைய பொசிஷனுக்கு வரது பேர் தான் வந்து என்னது, எலாஸ்டிசிட்டின்னு அர்த்தம். எலாஸ்டிக் மெம்பர்னா அதுதான். ஒரு பிஸ்கட் எடுத்து நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா டிஃபார்மேஷன் ஆகாது, படக்குன்னு உடஞ்சி தான் போகும். அது எலாஸ்டிக் மெம்பர் கிடையாது, அது பிரிட்டில் மெம்பர். அப்போ ஒரு எலாஸ்டிக் மெம்பர்னா ஸ்டீல் வந்து ஒரு எலாஸ்டிக் மெம்பர் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாமே ஸ்டீலில் தான் செய்வோம் மோஸ்ட்லி. அப்போ இது ஒரு எலாஸ்டிக் மெம்பர் தான். ஓகேங்களா? இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒரு எலாஸ்டிக் மெம்பரில் நம்ம லோடு கொடுக்கும் பொழுது அந்த லோடுனால அதில் என்ன ஆகுது, ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. அப்போ அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி சேவ் ஆகுது. நம்ம லோடை ரிமூவ் பண்ண போகிறோம், அது பழைய பொசிஷனுக்கு வந்துடுது. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கலாம் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்கேல் இருக்குது. இந்த ஸ்கேலோட எண்டில் நான் லோடு கொடுக்குறேன். இப்போ லோடை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், தன்னோட பழைய பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் லோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி அசையுது? எந்த ஒரு பொருள் அசைகிறதுக்கும் அதுக்கு என்ன வேணும், எனர்ஜி வேணுமா? யாராவது பிடிச்சி இப்படி ஆட்டுறாங்களா? கிடையாது. இங்கே பாருங்கள், லோடை ரிமூவ் பண்ணோன்னா அதுவாக தன்னைத்தானே அசைச்சிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ளே தானே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எனர்ஜி அதை ரிலீஸ் பண்ணுது. அப்போ எந்த ஒரு மெட்டீரியலையும் லோடு கொடுத்ததுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக் மெம்பரில் டிஃபார்மேஷன் நடக்கும். அப்போ அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்க வைக்குது. அப்போ அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு அவர் அதில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்லேருந்து இதை தான் பார்த்துட்ருக்கோம். ட்ரெஸ் மெம்பர் எல்லாமே மேபி ஆக்சியலி லோடட் மெம்பர் தான். மேபி என்ன தான், டென்ஷன் ஆகலாம் ஆர் கம்ப்ரெஷன் ஆகலாம். வேறு பெண்டிங் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ டென்ஷன் நடக்கலாம், கம்ப்ரெஷன் நடக்கலாம். ஓகேங்களா? டென்ஷன் நடந்தாலும் சரி, கம்ப்ரெஷன் நடந்தாலும் சரி, அதுக்குள்ளே ஒரே அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கும் டென்ஷன் கம்ப்ரெஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் இழுத்து விட்டாலும் அது பழைய பொசிஷனுக்கு தான் வரும், இவ்வளோ தூரம் அழுத்தி விட்டாலும் அது பழைய பொசிஷனுக்கு தான் வரும். இழுக்கிறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுப்பனோ அதே அளவு தான் அமுக்கிறதுக்கும் கொடுப்பேன். அப்போ எனர்ஜிங்கிறது ஒரே அமௌண்ட் தான், இழுக்கிறது குறைக்கிறதுங்கிறதுல விஷயம் கிடையாது. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஒரு ஆக்சியலி லோடட் மெம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லோடிங் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு ஸ்ட்ரக்சரில் லோடு அப்படிங்கிறது 3 வகையாக இருக்கலாம். என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவலி அப்ளை லோடு, அப்புறம் சடன்லி அப்ளை லோடு, அடுத்தது இம்பேக்ட் லோடிங். ஓகேங்களா? என்னது இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ கிராஜுவலி அப்ளை லோடுனா என்னென்னா, ஒரு ஒரு தரைக்கு மேலே ஒரு பில்டிங் கட்டுறோன்னு வைங்களேன். இந்த பில்டிங் கட்டுறோம், ஓகேவா? இப்போ பில்டிங் கட்டுறது எப்படி பண்ணியிருப்போம், ஒவ்வொரு செங்கலாக தான் எடுத்து வைப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செங்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி தான் கடைசியாக அந்த பில்டிங்கை கட்டி முடிப்போம்.
அப்போ அந்த நிலத்துக்கு அந்த பில்டிங்னால் வரக்கூடிய லோடு வந்து கிராஜுவலி அப்ளை. ஏன்னா உடனே சடனாக கொடுக்க கிடையாது, உடனே ஒரு பில்டிங்கை கொண்டு வந்து அந்த தரையில் வைக்க கிடையாது. என்ன இது பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுறோம். அதுதான் வந்து கிராஜுவலி அப்ளை லோடிங். ஓகேங்களா, என்ன சொன்னேன் புரியுதா? அப்போ இப்போ பாருங்கள், இப்போ என்னோட கை மேலே இந்த டஸ்டரை வைக்கிறேன்னு வைங்களேன், எப்படி வைக்கிறது, அந்த டஸ்டரை வைக்கிறேன்னா டஸ்டரோட ஒட்டுமொத்தலோடையும் அப்படியே வைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு டஸ்ட்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் எல்லா டஸ்ட்டையும் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது தான் வந்து கிராஜுவலி அப்ளை லோடிங். சடனாக கொடுக்க கிடையாது, ஒரு லோடை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, அதுதான் கிராஜுவலி அப்ளை லோடிங். அடுத்து வந்து சடன்லி அப்ளை லோடுனா என்னென்னா, ஒரு பில்டிங்கை கொண்டு வந்து ஒரு தர மேலே அப்படியே வைக்கிறது. ஓகேங்களா, மேலேருந்து தூக்கி போகிறது கிடையாது, அப்படியே வைக்கிறது. அதாவது இந்த டஸ்ட்டை கிராஜுவலி அப்ளை லோடிங்னா என்ன சொல்லியிருப்பேன், இந்த டஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி உருவாக்கினா அது கிராஜுவலி அப்ளை லோடிங். சடன்லி அப்ளை லோடிங்னா என்ன தெரியுமா, இந்த கை மேலே இந்த டஸ்டரை அப்படியே வைக்கிறது, எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த கைக்கும் இந்த டஸ்டருக்கும் நடுவில் எந்த ஒரு கேப்பும் இல்லை, நான் அப்படியே வச்சுருக்கேன், அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா, இதுதான் சடன்லி அப்ளை லோடு. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டிவி ஸ்டாண்டு மேலே டிவியை கொண்டு வந்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சடன்லி அப்ளை லோடு. டிவி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க கிடையாது, டிவியில் இருக்க இது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறதா வந்து கிராஜுவல் அப்ளை லோடிங். டிவியை மொத்தமாக செஞ்சுட்டு கொண்டு வந்து வைக்கிறது வந்து என்னது, சடன்லி அப்ளை லோடிங். அப்போ சடன்லி அப்ளை லோடிங்னா அந்த லோடு உடனடியாக அதில் வைக்கிறது அது. ஓகேங்களா, அடுத்த லோடிங் வந்து இம்பேக்ட் லோடிங். இம்பேக்ட் லோடிங்னா என்னென்னா, ஒரு லோடை குறிப்பிட்ட ஹைட்லேருந்து என்ன பண்ணுறது, தூக்கி போகிறதா இம்பேக்ட் லோடிங். இந்த சடன்லி அப்ளை லோடிங்கில் ஹைட் இருக்காது, வைக்கிற இடத்துக்கும் லோடு கொடுக்குற இடத்துக்கும் இடையில எந்த ஒரு கேப்பும் இருக்காது, அப்படியே வச்சுருவோம். ஓகேங்களா, மொத்த லோடும் உடனடியாக இறங்கிடும், எந்த ஒரு கேப்பும் இருக்காது. பட் இந்த இம்பேக்ட் லோடிங்கில் என்ன நடக்கும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து தொம்முன்னு தூக்கி போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இம்பேக்ட் லோடிங். ஓகேங்களா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரெஸ்ஸில் கொடுக்கக்கூடிய லோடிங் எல்லாமே இந்த கிராஜுவலி அப்ளை லோடிங் தான். இந்த ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு சிவில் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, ஒரு பீமாக இருந்தாலும் சரி, ஒரு காலமாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிவில் சம்மந்தமான ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதில் கொடுக்கக்கூடிய லோடிங் எப்பயுமே என்ன லோடிங்காக தான் இருக்கும், இந்த கிராஜுவலி அப்ளை லோடிங்காக தான் இருக்கும். ஏன்னா சடன்லி அப்ளை லோடிங்காக இருக்காது. ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மெம்பராக வச்சுட்டு தான் போவோம். அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம லோடிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, சடனாக கொண்டு போய் ஒரு லோடிங் அப்படி வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு இது ஒயர் போகுதுன்னு வைங்களேன், ஒரு கரண்ட்டு ஒயர் வந்து ட்ரெஸ் மேலே போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒயர் உடனடியாக கொண்டு போய் மூணையும் கனெக்ட் பண்ண மாட்டோம், அந்த ஒயரை எல்லாத்தையும் உடனடியாக கனெக்ட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒயர் 2 ஒயர் 3 ஒயர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லோடிங் என்ன ஆகும், அதுக்குள்ளே இறங்கும். அப்போ ட்ரெஸ் மெம்பருக்குள்ளே வரக்கூடிய லோடிங் எல்லாமே என்ன லோடிங் தான், கிராஜுவலி அப்ளை லோடிங். ட்ரெஸ்ஸுன்னு கிடையாது, எல்லா லோடிங், சிவில் லோடிங் எல்லாமே, சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் லோடிங் எல்லாமே இந்த கிராஜுவலி அப்ளை லோடிங் தான். இந்த சடன்லி அப்ளை லோடிங், இந்த இம்பாக்ட் லோடிங்கிறது பின்னாடி வேறு எதுலையாச்சும் நம்ம படிப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த கிராஜுவலி அப்ளை லோடிங் ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுக்கறனால அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா உள்ளே உருவாகக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய லோடோட பிஹேவியருக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா வைங்களேன், இப்போ நம்ம கன்னத்தில் வந்து யாராச்சும் ஒருத்தர் லைட்டாக கையை வச்சு இப்படி அழுத்தினா நமக்கு வலிக்குமா, வலிக்காது. லைட்டாக இப்படி பண்ணால் வலிக்கும், இழுத்து அடித்தோம்னா வலிக்கும், இன்னும் பயங்கரமாக வலிக்கும். அப்போ லோடிங் ஒன்று தான், கை ஒன்று தான், பட் அந்த கையோட இம்பேக்டை பொறுத்து அதுக்குள்ளே நமக்கு வலிக்கிறது எப்படி மாறுதோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொடுக்கக்கூடிய லோடிங்கை பொறுத்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரெயின் எனர்ஜியும் மாறும். அதனால் இப்போ நமக்கு என்ன தெரியுது, ஸ்ட்ரெஸ் மெம்பர் எல்லாமே ஆக்சியலி எலாங்கேஷன் மெம்பர். அப்போ ஒரு ஆக்சியலி எலாங்கேஷன் மெம்பர் மேபி டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகுங்கிறதுக்கான ஃபார்முலா என்னங்கிறது பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்னன்னு கற்றுக்குவோம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இந்த ஒர்க் டன், இது எல்லாமே என்ன வரும்னா லோடு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அவ்வளோதான். லோடையும் அது எந்த அளவுக்கு வளையுதோ ரெண்டையும் பெருக்கணும்னா அது எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக் தான் அது. இப்போ பாருங்களேன், எனர்ஜி, ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், லோடு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஒரு பெரிய விஷயமா, ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். லோடு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஸ்கேல் இருக்குது, இந்த ஸ்கேலில் நான் ஒரு 10 கிலோமீட்டர் லோடு கொடுத்தனால இந்த ஸ்கேல் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் நகர்ந்துருச்சுன்னா இதில் செய்யப்பட்ட ஒர்க் டன், அதாவது ஸ்ட்ரெயின் எனர்ஜி எல்லாமே ஒன்று தான். ஒர்க் டன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த ஒர்க் டன் ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, அதை லோடையும் அது ஸ்கேல் எந்த அளவுக்கு சேஞ்சில் இருந்து ஆயிருக்கு ரெண்டையும் பெருக்கிட்டேன்னா உங்களுக்கு என்னவோ மாறிடும், அது ஒர்க் டன்னாக மாறிடும். சிம்பிள் தானே. அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜினா லோடு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அவ்வளோதான். பட் இந்த லோடு என்னங்கிறது முக்கியம். நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிறது லோடை பொறுத்து இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம கொடுக்கக்கூடிய லோடு வந்து இங்கே என்ன லோடு, கிராஜுவலி அப்ளை லோடா, சடன்லி அப்ளை லோடா, இம்பாக்ட் லோடிங்கா, கிராஜுவலி அப்ளை லோடிங். அப்போ கிராஜுவலி அப்ளை லோடிங், கிராஜுவலி லோடு பெருக்கால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மாறிடும். இங்கே கொடுக்கக்கூடிய லோடிங், ட்ரெஸ்ஸில் கொடுக்கக்கூடிய லோடிங்.
சரி, இந்த கிராஜுவலி அப்ளை லோடிங்கில் லோடு எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு ஸ்கேலுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலை நான் இப்படி பிடிச்சி இழுக்கிறேன். ஓகேங்களா, இப்படி பிடிச்சி இழுக்கிறேன். இதுக்கு லோடு பிங்கிற அமௌண்ட்டு லோடு கொடுக்குறேன். பிங்கிறது 10 கிலோமீட்டர் இருக்கலாம், 20 கிலோமீட்டர் இருக்கலாம், சம்திங் லோடு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த லோடு கொடுக்குற ஸ்டைல் தான் கிராஜுவல் அப்ளை லோடு. ஓகேங்களா, லோடை எப்படி கொடுக்குறோங்கிறது தான் இந்த கிராஜுவலி அதை பொறுத்து தான் இந்த கிராஜுவல் அப்ளை லோடா சடன்லி அப்ளை லோடா இம்பாக்ட் லோடிங்கான இருக்குது. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்கேலுக்கு நான் கிராஜுவலி அப்ளை லோடு கொடுக்க போகிறேன். கிராஜுவலி அப்ளை லோடு எப்படி கொடுக்கலாம்னா டைம் ஈக்குவல் டு 0. ஓகே, லோடு கொடுக்குற ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைம். ஓகேங்களா, இப்போ தான் லோடு கொடுக்க போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைம் தான் டைம் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இப்போ ஒரு டைம் ஈக்குவல் டு ஒரு 10 செகண்ட் வச்சுங்களேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைம் ஈக்குவல் டு 0ல் நான் இன்னும் லோடு கொடுக்கவே ஆரம்பிக்கல. டைம் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக லோடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 1 செகண்டில் ஒரு 1 கிலோமீட்டர் கொடுக்குறேன், 2 செகண்டில் ஒரு 2 கிலோமீட்டர் கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 10 செகண்டில் நான் என்ன பண்ணிட்டேன், 10 கிலோமீட்டர் டோட்டல் லோடு கொடுத்து முடிச்சிட்டேன்னு வைங்களேன். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய மொத்த லோடு 10 கிலோமீட்டர்னு வைங்களேன். 10 கிலோமீட்டருங்கிற டோட்டல் லோடை நான் கொடுத்துட்டேன்னு வைங்களேன். இதுதான் கிராஜுவலி அப்ளை லோடு. ஓகேவா, அதாவது லோடை உடனே கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதா. இப்போ நான் பிடிச்சி இழுக்கிறேன்னா சடனாக பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுக்கிறதா என்னது கிராஜுவலி அப்ளை லோடு. அப்போ டைம் ஈக்குவல் டு 0, லோடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைமில் 0, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண டைம் இன்க்ரீஸ் ஆக லோடு இன்க்ரீஸ் ஆகி 10 கிலோமீட்டரில் நின்றுச்சு. அப்படின்றப்ப டைம் இஸ் ஈக்குவல் 10 செகண்ட் முடியும் பொழுது அதில் மொத்த லோடையும் நான் கொடுத்துட்டேன். இந்த மொத்த லோடு கொடுக்கறனால இல்லை டிஃப்ளெக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இதில் நடக்கக்கூடிய சேஞ்சிலேருந்து தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ 1 மீட்டர் இருக்குன்னு வைங்களேன், லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி. லோடு கொடுத்ததுக்கப்புறம் 1.1 மீட்டர் போகுதுன்னா இந்த சேஞ்ச் இன் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த சேஞ்ச் இன் லென்த் தான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட வேல்யூ 0.1 மீட்டர். ஆமாம் தானே, 1 மீட்டர்லேருந்து 1.1னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0.1 மீட்டர். இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது டெல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த 0.1 மீட்டர் தான் டெல். ஓகேவா, இப்போ இந்த லோடு என்னது கிராஜுவலி அப்ளை லோடு. கிராஜுவலி அப்ளை லோடுனா டைம் ஈக்குவல் டு 0 தான். 10 செகண்ட் முடியும் போது தான் ஒட்டுமொத்த லோடையும் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு கிராஜுவலி லோடுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி போட்டோம்னா டைம் ஈக்குவல் டு 0, டைம் இஸ் ஈக்குவல் 10 செகண்டில் தான் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, லோடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பார்க்குறதுக்கு லோடிங் 10 செகண்டில் 10 கிலோமீட்டர் கொடுத்துருலாம். இதோட ஆவரேஜ் லோடிங் என்னது 0 + 10 / 2 அப்படின்றப்ப 0 + 10 / 2ன்னு 5 தான். 5 கிலோமீட்டர் தான் இதோட ஆவரேஜ் லோடிங். ஓகேங்களா, அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி உள்ள ஸ்டோர் ஆகும். அப்போ சிம்பிளாக சொல்ல போனோம்னா இதில் எண்ட் ஆஃப் த டைமில் 10 கிலோமீட்டருங்கிறத பீன்னு வச்சுக்கலாம். அப்போ கிராஜுவலி அப்ளை லோடாக இருந்தால் அதில் 0 + p / 2ங்கிற அமௌண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னவா மாறிடும், ½ × p × டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் ஒரு கிராஜுவலாக லோடு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொடுத்தோம்னா அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிற எனர்ஜிக்கான ஃபார்முலா ½ × p × டெல். பிங்கிறது எண்ட் ஆஃப் த டைம், லோடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதோட டோட்டல் லோடு. டெல்னா அதில் உருவாகக்கூடிய டிஃப்ளெக்ஷன். சரி, இதில் சடன்லி அப்ளை லோடு கொடுத்தா இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சடன்லி அப்ளை லோடுனா என்ன தெரியுமாங்க, டைம் இஸ் ஈக்குவல் டு 0 செகண்ட். இப்போ தான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், உடனே இதில் எடுத்தோடனே இதில் 10 கிலோமீட்டர் லோடு இதுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, கிராஜுவலாக நான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், சடனாக என்ன பண்ணிடுவேன், அதுக்குள்ளே ஒட்டுமொத்த லோடையும் கொடுத்துருவேன். கிராஜுவலாகவே இருக்காது. ஓகேங்களா, ஒரு டைமிங் டிஸ்டன்ஸே இருக்காது. ஓகேங்களா, ஒரு கிராஜுவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். உடனே சடனாக லோடு கொடுத்து அடுத்த செகண்ட்லேயே வித்தின் ஏ செகண்டில் அதுக்குள்ளே டோட்டல் லோடையும் கொடுக்குறது தான் என்னது சடன்லி அப்ளை லோடு. அப்போ அந்த சடன்லி அப்ளை லோட்லையும் இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடக்கும். ஓகேங்களா, அதே லோடு தானே கொடுத்து முடிச்சிருக்கோம், அப்போ அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். பட் இந்த இடத்துல ஆவரேஜ் லோடுங்கிறது என்னவா இருக்குன்னா 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா டைம் ஈக்குவல் டு 0லேயே ஒட்டுமொத்த லோடையும் நான் கொடுத்துட்றேன். அப்போ இதோட ஆவரேஜ் 10 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா, அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்னவா மாறிடும், இந்த ஆஃப் வராது p × டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மாறிடும். அப்படின்னா அதில் என்ன, அது சடனாக கொடுத்தோம்னா அதுக்குள்ளே அதிகமான ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். லோடிங்கே நீங்கள் சடனாக கொடுத்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகும், கிராஜுவலாக கொடுத்தோம்னா கம்மியான ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது ட்ரஸ் எல்லாமே சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதில் நம்ம எப்பயுமே எந்த லோடையும் கொடுப்போம், கிராஜுவல் அப்ளை லோடையும் கொடுப்போம். அதில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகும், ½ × p × டெல். பிங்கிறது நம்ம கொடுக்குற லோடு, டெல்லுங்கிறது அது ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன். மேபி இந்த டிஃப்ளெக்ஷன் டென்ஷனாகவும் இருக்கலாம், கம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு ஃபார்முலா ½ × p × டெல். முடிஞ்சு போச்சா, இது ஸ்ட்ரெயின் எனர்ஜி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரக்சரில் கொடுக்கக்கூடிய லோடிங், இந்த மெம்பருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய லோடிங் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா, என்ன சொல்ல புரியுதா, அது ஹூக்ஸ் லா அப்படிங்கிற அந்த ஹூக்ஸ் லா லிமிட்டுக்குள்ளே தான் என்ன இருக்கணும், நம்ம கொடுக்குற லோடிங் எல்லாம் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம லோடிங் கொடுத்தோம்னா
எந்த ஒரு எலாஸ்டிக் மெம்பரும் எந்த ஒரு ஸ்டீலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த ஹூக்ஸ் லா லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அது ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட்டாக மாறிடும். அப்படின்றப்ப நம்ம கொடுக்குற லோடிங் எல்லாமே ஹூக்ஸ் லாங்கிற லிமிட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் நம்ம எப்பயுமே கொடுப்போம். அது என்னங்கிறத நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஹூக்ஸ் லாக்குள்ளே தான் நம்ம கொடுக்குற லோடிங் இருக்கணும். ஓகேவா? அப்போ ஹூக்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின்குள்ளே இருக்கும். எப்பவுமே ஹூக்ஸ் லாக்குள்ளே இருக்கும்பொழுது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக மாற்றினோம்னா F இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு ஸ்ட்ரெயின் மாறும். அப்போ சிம்பிளாக நீங்கள் எப்படி நான் வச்சுக்கலாம்னா F இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு ஈன்னு நான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீலு, இந்த ஈங்கிறது ஸ்ட்ரெயின். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு ஃபார்முலா தெரியுமா? லோடு பை ஏரியாவா? இது யங்ஸ் மாடுலஸா? ஓகேங்களா? ஒரு ஸ்டீலாக இருந்தால் இது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இப்போ நமக்கு இந்த சேஞ்ச் இன் லென்த்துக்கு ஃபார்முலா வேணும். இந்த சேஞ்ச் இன் லென்த் தான் நம்ம டெல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டெல்லுக்கான ஃபார்முலா என்னன்னா PL பை AEன்னு மாறிடும். அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு PL பை AE. இந்த ஃபார்முலா உங்கள் மைண்டில் இருக்கணும். அதாவது ஆக்சியலி லோடட் மெம்பருக்கு, அதாவது டென்ஷனாகவும் இருக்கலாம், கம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம், அதில் கொடுக்குற லோடிங், ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய லோடிங் ஹூக்ஸ் லாக்குள்ளே தான் இருக்கணும். அந்த ஹூக்ஸ் லா கான்செப்ட் படி நம்ம லோடு கொடுத்தோம்னா அதில் எந்த அளவுக்கு டெல் நடக்கும்னா PL பை AE. ஆமாம், இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா தானே. எல்லுங்கிறது டோட்டல் லென்த்து, ஓகேங்களா? ஏங்கிறது கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெம்பர். ஸ்டீலாக இருந்தால் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ஸ்டீல். அப்போ இந்த ஃபார்முலாவை லைட்டாக இப்போ நம்ம மாற்றலாம். இந்த ஃபார்முலா நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஆஃப் இன்ட்டு P இன்ட்டு டெல்னு கொடுத்துருக்கேன். இந்த டெல்லோட வேல்யூ, அதாவது லோடு கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஏற்படக்கூடிய எலாங்கேஷன் ஆர் கம்ப்ரெஷனோட வேல்யூ அது என்னன்னா PL பை AE. அதை கொண்டு வந்து நான் இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஆஃப் இன்ட்டு P இன்ட்டு PL பை AE. ஓகேங்களா? இப்போ இதை என்னவோ மாற்றலாம், அடிச்சு போட்டோம்னா P ஸ்கொயர்டு L பை 2AE மாறிடுச்சு. அதுதான் வந்து என்னது ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான இன்னொரு ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா, இங்கே ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இந்த ஃபார்முலாவில் இந்த டெல்லுக்கு பதிலாக PL பை AE போட்டோம்னா P ஸ்கொயர் L பை 2AE மாறிடுச்சு. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். PL பை AE வேறு, P ஸ்கொயர் L பை 2AE வேறு. PL பை AEங்கிறது லோடு கொடுத்தா அதில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் இன் லென்த்தை கொடுக்கக்கூடியது PL பை AE. அதே லோடு கொடுத்தோம்னா அந்த கிராஜுவலி லோடிங் கொடுக்கறனால அதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா P ஸ்கொயர் L பை 2AE. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா தான் ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே லோடிங் கொடுக்கறனால ஒரு மெம்பரில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் இன் லென்த்துக்கான ஃபார்முலாவும் அதே மெம்பரில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலாவும் இது நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இது ஒரு ட்ரெஸ் மெம்பர்னு வைங்களேன். இந்த மெம்பருக்குள்ளே மட்டும் ஒரு 10 கிலோமீட்டர் லோடு உள்ளே போகுதுன்னு வைங்களேன். அப்போ இந்த ஒரு மெம்பரில் மட்டும் எவ்வளோ சேஞ்ச் இன், மேபி டென்ஷன் வச்சுக்கலாம், 10 கிலோமீட்டர் டென்ஷன் இருக்குன்னா இந்த 10 கிலோமீட்டர் டென்ஷனால இதில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் இன் லென்த்துக்கான ஃபார்முலா என்னது? PL பை AE. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? அதாவது Pங்கிறது இந்த மெம்பருக்குள்ளே ஏற்படக்கூடிய P, Lங்கிறது இந்த மெம்பரோட லென்த்து, ஏங்கிறது மெம்பரோட கிராஸ் செக்ஷன், ஈங்கிறது அந்த மெம்பரோட யங்ஸ் மாடுலஸ் போட்டோம்னா இந்த மெம்பரோட சேஞ்ச் இன் லென்த் கிடைச்சிடும். அதே இந்த ஒரு மெம்பருக்குள்ளே ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னா P ஸ்கொயர்டு L பை 2AE. வேலை முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளோதான். ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு கம்ப்ரெஷனாக டென்ஷனாங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா இங்கே Pங்கிறது கம்ப்ரெஷன், டென்ஷனாக பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். பாசிட்டிவ் Pங்கிற இடத்துல +10 ஹோல் ஸ்கொயர் வரும். நெகட்டிவ்னா நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். அப்படின்றப்ப ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற இது கிடையாது. ஆனால் சேஞ்ச் இன் லென்த்துக்கு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஒருவேளை PL பை AEங்கிற இடத்துல Pங்கிற இடத்துல 10 கிலோமீட்டர்னு போட்டோம்னா பாசிட்டிவில் கிடச்சுன்னா டென்ஷன், நெகட்டிவில் கிடச்சுன்னா கம்ப்ரெஷனை கூட நம்ம மாற்றிக்கலாம். அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்காது, இந்த சேஞ்ச் இன் லென்த்துக்கு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் நம்ம போட வேண்டியதாக இருக்குது. இப்போ சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஓகேங்களா? டெல் இஸ் ஈக்குவல் டு PL பை AEங்கிறது சேஞ்ச் இன் லென்த்துக்கான ஃபார்முலா, P ஸ்கொயர் L பை 2AEங்கிறது அதுக்குள்ளே உருவாகக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இப்போ பாருங்கள், நான் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு ஜாயிண்டில் ஒரு சம்திங் ஒரு லோடிங் கிரியேட் ஆகுது. அந்த லோடிங்னால ஏதோ ஒரு மெம்பர், இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம், டி வச்சுக்கலாம். ஏடிங்கிற மெம்பருக்குள்ள ஒரு கம்ப்ரெஷனோட வேல்யூ வந்து ஒரு 5 கிலோநியூட்டன் கம்ப்ரெஷன் இதுக்குள்ளே கிரியேட் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ இதோட லென்த் வந்து ஒரு 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ஒரு 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட ஈயோட வேல்யூ 2 × 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது வந்து ஸ்டீலுக்கான வேல்யூ. ஸ்டீலோட யங்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து 2 × 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர் யங்ஸ் ஆஃப் ஸ்டீலு. இப்போ இந்த ஏடிங்கிற மெம்பருக்குள்ள எவ்வளோ சேஞ்ச் இன் லென்த் நடந்திருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது சிம்பிளாக போடலாம். நமக்கு தெரியும் ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய லோடிங் எல்லாமே கிராஜுவலி அப்ளை லோடிங். அப்படின்றப்ப இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகணும், அதுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு P இன்ட்டு டெல்னு கிரியேட் ஆகும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, P ஸ்கொயர்டு L பை 2AEன்னு இருக்குது. இதோட சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து PL பை AE. ஓகேங்களா? இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணும். ரெண்டு ஃபார்முலா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பட் இது வேறு இது வேறு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இல்லை எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், எவ்வளோ சேஞ்ச் இன் லென்த் நடந்திருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ சேஞ்ச்
சேஞ்சிங் லென்த் நடந்திருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு மெம்பருக்குள்ள உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த பி. இந்த ஒரு மெம்பருக்குள்ள உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 5 கிலோநியூட்டன். 5 கிலோநியூட்டனை நியூட்டனா மாத்திக்கலாம். 5 × 1000 ஓகேங்களா, 5 நியூட்டனா மாத்திட்டேன். லென்த், இதோட லென்த் எவ்வளோ, 1 மீட்டர் டிவைடட் பை 1 மீட்டர் மில்லிமீட்டரா மாத்திடலாம், 1000 போட்டேன். ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் எவ்வளோ, 10 எவ்வளோ mm². ஓகேங்களா, இன்ட்டு ஈயோட வேல்யூ என்னது, 2 × 10⁵ Nm/mm². ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது சேஞ்சிங் லென்த்துக்கான ஃபார்முலா. இப்போ பாருங்க, இந்த நியூட்டனும் கேன்சல் ஆயிரும். இந்த mm² இங்க மேல இருக்க இந்த mm² மேல வந்துச்சுன்னா இந்த mm² கேன்சல் ஆயிடும். வர்ற வேல்யூ என்ன கிடைக்கும், மில்லிமீட்டர்ல கிடைக்கும். மில்லிமீட்டருங்கிறது சேஞ்சிங் லென்த்துக்கான ஃபார்முலா. அப்போ இதை அடிச்சு போட்டோம்னா இதோட சேஞ்சிங் லென்த் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 2.5 மில்லிமீட்டர்னு கிடைக்கும். கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேங்களா, இந்த ஒரு மெம்பரில் இதோட வேல்யூ வந்து 2.5 மில்லிமீட்டர். என்ன ஆகும், இது வந்து கம்ப்ரெஷன் வச்சுக்கிட்டோம்னா இது என்ன ஆகும், சுருங்கும். ஓகேங்களா, அப்போ சேஞ்ச் இன் லென்த் கம்ப்ரெஷனுக்கு நம்ம நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். அப்போ -2.5 வச்சுக்கிட்டோம்னா இதோட வேல்யூ 2.5 மில்லிமீட்டர். இதோட சேஞ்ச் லென்த் சுருங்கும். இப்போ சேஞ்ச் லென்த்துக்கான ஃபார்முலா PL/AA வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு நான் கேட்குறேன்னா வைங்களேன், அதுக்கு ஃபார்முலா என்ன, P²L/2A. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பியோட வேல்யூ வந்து என்னது, 5 கிலோநியூட்டன். ஓகேங்களா, அப்போ 5 × 5 எவ்வளோ, 5² ஆயிரும். இன்ட்டு லென்த்தோட வேல்யூ எவ்வளோ, 1 மீட்டர். மீட்டரை மில்லிமீட்டராக மாற்றிக்கலாம், 1000 மில்லிமீட்டர் மாறிடுமா. இது 5 கிலோநியூட்டனாக இருக்குங்களா. கிலோநியூட்டனை நம்ம என்ன பண்ணலாம், நியூட்டனாக மாற்றலாமா. அப்போ கிலோநியூட்டன்² மாறிடும். P² = கிலோநியூட்டன்² மாறிடும். அப்போ 5² × கிலோநியூட்டன்². கிலோநியூட்டன் நியூட்டனாக மாற்றினா 1 கிலோநியூட்டன் பெருக்கல் கிலோநியூட்டன் மாறும். 1 கிலோமீட்டர் நியூட்டனாக மாற்றுறதுக்கு 1000 பெருக்கணும், இதுக்கு ஒரு 1000 பெருக்கணும். அப்போ 5 × 10⁶ நியூட்டன்² × 1000 மில்லிமீட்டராக மாறிடும். டிவைட் பை 2 × இதோட ஏரியா எவ்வளோ, 10 மில்லிமீட்டர்² இன்ட்டு ஈயோட வேல்யூ 2 × 10⁵ Nm/mm². இப்போ இந்த mm² இந்த mm² கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இருக்க நியூட்டனும் இங்கே இருக்க நியூட்டன்² இருக்க ஒரு இதுவும் கேன்சல் ஆயிரும். வர்ற வேல்யூ எதில் வரும், நியூட்டன் mmல வரும். நியூட்டன் mmனா என்ன, அது ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜி லோட் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. ஆனால் நியூட்டன் பெருக்கல் mm தான் வரும் வர யூனிட் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு. அப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டால் இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 6250 நியூட்டன் mmனு வருது. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த மெம்பரில் உருவாகக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸ்ட்ரெயின் எனர்ஜினா ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒர்க் டன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருச்சுங்களா, முடிஞ்சு போச்சு. 6250. ஓகேவா, இப்படி தான் ஒரு மெம்பரில் எந்த அளவுக்கு சேஞ்ச் இன் லென்த்து, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு தேவை இதெல்லாம் கிடையாது. நம்மளோட தேவை என்ன தான், நம்ம லோடு கொடுத்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ஜாயிண்ட்டில் உருவாகக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா, ட்ரெஸ்ஸில் லோடு கொடுத்ததுக்கப்புறம் மேபி இந்த ஜாயிண்ட் ஹரிசாண்டலாக வெர்டிகலாக மூவ் ஆகிருக்கலாம், இந்த ஜாயிண்ட் மூவ் ஆகிருக்கலாம், இந்த ஜாயிண்ட் எங்கேயாவது மூவ் ஆகிருக்கலாம். அப்போ இந்த ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட் தான் நமக்கு வேணும். அதை கேஸ்லிங்கோஸ் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாருன்னா இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அந்த டெக்னிக் எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ஒரு மெம்பரில் உருவாகக்கூடிய சேஞ்ச் லென்த், அதில் உருவாகக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த கேஸ்லிங்கோஸ்ன்றவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ட்ரஸ் மெம்பரில் ஒரு லோடிங் கொடுத்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ஜாயிண்டில் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குங்கிறத அவர் சிம்பிளாக ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. நமக்கு தெரியும் ஒரு கிராஜுவலி அப்ளை லோடுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா ½ × P × del. இது ஒரே ஒரு மெம்பருக்கு, சிங்கிள் மெம்பருக்கு. கரெக்டுங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, கேஸ்லிங்கோஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு ட்ரஸ் மெம்பராக இருந்தால் இது ஒரே ஒரு மெம்பருக்கு தானே, ஒரே ஒரு மெம்பரில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஆனால் இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும் வைங்களேன், இப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறோன்னா இந்த ட்ரெஸ்ஸில் ஒரே ஒரு மெம்பர் கிடையாது. இப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் நான் இப்படி ஒரு லோடிங் கொடுக்கணும்னு வைங்களேன், இப்படி ஒரு லோடிங் மேலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஆட் ஆகுதுன்னா இப்போ இந்த பாயிண்ட்டு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, மேபி ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆகலாம், வெர்டிகலாக மூவ்மெண்ட் ஆகலாம். இந்த பாயிண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மூவ்மெண்ட் ஆகுங்கிறத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாமே, ஏ, இது பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த டி. இந்த ஏங்கிற பாயிண்ட்டு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுங்கிறது எனக்கு இப்போ வேணும்னா இந்த ஒரு பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இந்த பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் இந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணும், இது கூட ஜாயிண்டில் இருக்குது. அப்போ நம்ம ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருக்கான ஸ்ட்ரெயின் எனர்ஜியாக மாற்றணும். இப்போ இது ஒரு மெம்பருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ட்ரெஸ்ஸுக்குன்னு போகும்பொழுது ஒட்டுமொத்த மெம்பரையும் எடுக்கிறதுனால அல்ஜிபரிக் சம்னு சொல்லுவோம். இது சம்னா எல்லாத்தையும் கூட்டுறது. ஓகேங்களா, ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரெயின் எனர்ஜியை கூட்டிக்கோங்க. ஓகேங்களா, ஈக்குவல்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கேஸ்லிங்கோஸ் தான் பண்ணுறாரு, ½ × P × delன்னு மாற்றிடுறாரு இந்த ஃபார்முலா லைட்டு.
கரெக்டு தானே? சிங்கிள் மெம்பருக்கு இதுப்பா, ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் கூட்டிங்கப்பா, வேலை முடிஞ்சுச்சா? இப்போ இந்த பிங்கிறது என்னென்னா எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடோட அமௌண்ட் தான் பி. இந்த டெல்லுங்கிறது என்னென்னா அந்த ஜாயிண்ட்டில் எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குங்கிறது தான் என்னது டெல். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஓகே, இப்போ இந்த ஏங்கிற ஜாயிண்ட்டு லோடு கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக என்ன ஆகலாம், ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆகலாம், மேபி வெர்டிகலாக மூவ்மெண்ட் ஆகலாம். இந்த கேஸ்லிங்கோஸ் தியரத்துப்படி இந்த இடத்துல எந்த டிஃப்ளெக்ஷனை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த 100 கிலோமீட்டர் என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்க, மேலிருந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆகிட்டு இருக்கா. இவர் என்ன சொல்கிறோம்னா கேஸ்லிங்கோஸ், இந்த லோடிங் எந்த லோடிங் இருக்கோ அந்த லோடிங் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷனை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். கேஸ்லிங்கோஸ் தியரப்படி என்ன சொல்கிறாருன்னா, இந்த டெல்லுங்கிறது என்னென்னா இந்த 100 கிலோநியூட்டன்னால ஏங்கிற ஜாயிண்ட்டில் தானே இந்த 100 கிலோமீட்டர் ஆகுது. அப்போ ஏங்கிற ஜாயிண்ட்டில் இந்த 100 கிலோமீட்டர்னால அந்த ஏங்கிற பாயிண்ட்டு எந்த கீழ் நோக்கி அதில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷனை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த 100 கிலோமீட்டர் மேலும் தானே கீழ் நோக்கி வருது. அப்போ அந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வேலையை முடிச்சிடுறாரு. ஓகேங்களா? இப்போ இந்த டெல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இங்கே லோடிங் எதில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். லோடிங் எங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஏங்கிற ஜாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, மேலேருந்து கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் ஏங்கிற ஜாயிண்டில் மேலிருந்து கீழ் நோக்கி எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்குங்கிறத தான் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் இந்த டெல் குறிக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பிங்கிறது அந்த 100 கிலோமீட்டர்னு குறிக்குது. அப்போ இந்த டெல்லோட வேல்யூ எனக்கு வேணும்னா என்ன ஆகும், இந்த 2 இங்கே போயிடுமா, 2 இன்ட்டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் u டிவைடட் பை p. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. ரொம்ப 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 சிம்பிள். இப்போ இந்த டெல்லோட வேல்யூ நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும், இந்த பிங்கிறது நமக்கு தெரியும், எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடிங்கை கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டுடலாம். இந்த சிக்மா யூங்கிறது என்னது, சிக்மா யூன்னு சொல்லுவோம். அல்ஜிபிரிக் சம் அப்படின்னா u1 + u2 + u3 + u4, இங்கே எத்தனை மெம்பர் இருக்கோ எல்லா மெம்பரோட ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட கூடுதல் தான் என்னது சிக்மா ஆஃப் யூ. ஓகேங்களா? இந்த மெம்பர் எல்லா மெம்பரோட ஸ்ட்ரெயின் எனர்ஜியும் கூட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூட்டி கொண்டு வந்து இங்கே இதுக்குள்ளே போட்டுட்டு அதை 2ஆல் பெருக்கி டிவைட் பை எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடிங்கை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ளெக்ஷன் கிடைக்குமா, அந்த லோடிங் ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஜாயிண்ட்டில் அதே டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள் தானே இந்த ஃபார்முலா. இதை மனப்பாடம் கூட பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இந்த கேஸ்லிங்கோஸ் தியரப்படி இந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ உங்களுக்கு நான் ஒரு சிம்பிள் சம் போட்டு காமிக்கிறேன். எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பார்ப்போம். நான் சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது. இது ஏங்கிற இது ஜாயிண்ட்டு, பி ஜாயிண்ட்டு, சிங்கிற ஜாயிண்ட்டு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஹிஞ்சர் வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு, ஹிஞ்சர் வித் ரோலர் கொடுத்துருக்கோம். இது நமக்கு தெரியும் ஒரு டிட்டர்மினேட். இந்த டிட்டர்மினேட் நான் கேஸ்லிங்கோஸ் தியரப்படி எதை கண்டுபிடிக்க முடியும்னா எக்ஸ்டர்னலி லோடு எந்த ஜாயிண்ட்டில் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த ஜாயிண்ட்டில் ஆக்ட் ஆகுது, ஏங்கிற ஜாயிண்ட்டில். எங்கே எப்படி ஆக்ட் ஆகுது, மேலிருந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. அப்படின்றப்ப லோடு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஏங்கிற ஜாயிண்ட்டை மேபி என்ன ஆகலாம், ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆகலாம், வெர்டிகலாக மூவ்மெண்ட் ஆகலாம். பட் கேஸ்லிங்கோஸ் தியரப்படி இந்த லோடு எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வெர்டிகல் டிஃபார்மேஷன், இந்த டெல் இங்கேருந்து இந்த அளவுக்கு என்ன ஆகும், இது லைட்டாக மூவ்மெண்ட் ஆகலாம் இந்த ஜாயிண்ட்டு. இந்த ஒரு டெல்லோட வேல்யூ மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா நம்ம இப்போ தான் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி U = ½ × P × del. இது ஒரு சிங்கிள் மெம்பருக்கு. ஒரு ட்ரெஸ் மெம்பராக இருந்தால் இது அல்ஜிபிரிக் சம்மாக மாறிடும். இப்போ நமக்கு இந்த டெல்லோட வேல்யூ வேணும். அதோட வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் U டிவைடட் பை P போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருமா, ஆன்சர் கிடைத்து விடும். இந்த டெல்லுங்கிறது என்னது, இந்த 10 கிலோமீட்டர் எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனில் உருவாக்கக்கூடிய டெல், இந்த ஏங்கிற ஜாயிண்ட்டு இப்போ என்ன ஆகிடும், மூவ்மெண்ட் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதோட வேல்யூ தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன வேணும், ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு என்ன வேணும், இந்த சம் ஆஃப் யூ, அதாவது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் யூ வேணும். இந்த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் யூங்கிறது இந்த இடத்துல என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்குது, 1 2 3. இந்த மெம்பர் என்ன, ஏபி, இந்த மெம்பர் பிசி, இந்த மெம்பர் சிஇ. அப்படின்றப்ப யூ ஆஃப், அதாவது ஏபிங்கிற மெம்பரில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, அதே மாதிரி பிசிங்கிற மெம்பரில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, அதே மாதிரி சிஏங்கிற மெம்பரில் எவ்வளோ. இந்த மூணோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டு பியோட வேல்யூ போட்டோம்னா நமக்கு இந்த டைரக்ஷனில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம தெரிஞ்ச ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னது, P²L/2AE. அதே மாதிரி இந்த இடத்துல P²L/2AE. இப்போ இந்த இடத்துல P²L/2AE. ஓகேங்களா, ஒரு சிங்கிள் மெம்பருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமாக எல்லா மெம்பருக்கு கண்டுபிடிக்கணும். இந்த Pங்கிறது இந்த ஏபிங்கிற மெம்பருக்குள்ளே உருவாகக்கூடிய ஃபோர்ஸு, இந்த Pங்கிறது இந்த பிசிங்கிற மெம்பருக்குள்ளே உருவாகக்கூடிய ஃபோர்ஸு, இந்த Pங்கிறது இந்த சிஏங்கிற மெம்பருக்குள்ளே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு அந்த ஒவ்வொரு மெம்பரோட லென்த்து, இந்த லென்த்துங்கிறது ஏபியோடது, இந்த லென்த்துங்கிறது பிசியோடது, இந்த லென்த்துங்கிறது சிஏ. அதே மாதிரி இந்த ஏரியாங்கிறது ஏபியோட கிராஸ் செக்ஷன், இந்த ஏங்கிறது பிசியோட கிராஸ் செக்ஷன், இந்த சிஏங்கிறது இந்த ஏங்கிறது இந்த சிஏவோட கிராஸ் செக்ஷன். அதே மாதிரி யங் ஸ்மாலஸ், இது ஏபியோட யங் ஸ்மாலஸ், இது பிசியோட யங் ஸ்மாலஸ், இது சிஏவோட யங் ஸ்மாலஸ்.
மேபி எல்லாத்துலேயுமே கிராஸ் செக்ஷனும் யங்ஸ் மாடுலஸும் சேமாக இருந்துச்சுன்னா ஏபி பிசி சிஏ இது எல்லாத்துலேயும் என்ன தான் ஏயோட வேல்யூ சேமாக தான் வரும். மேபி ஒரு ட்ரெஸ்ஸில் முக்கால்வாசி ட்ரெஸ்ஸில் எல்லா மெம்பர்லேயும் சேம் கிராஸ் செக்ஷன் இருந்துச்சுனாலும் வந்து ஒரே மாதிரியான மெம்பர் ஸ்டீல்னால் ஸ்டீலாகவே யூஸ் பண்ணியிருந்தா எல்லாத்துக்கும் ஈயோட வேல்யூ ஒன்று தான். அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஏவும் ஈயும் ஒன்றா தான் இருக்கும் எல்லா மெம்பருக்கும். இந்த லென்த்து மாறலாம், பிங்கிற ஃபோர்ஸ் உள்ளே இருக்கிறது மாறலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு மெம்பருக்குள்ளேயும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி மெத்தட் ஆஃப் செக்ஷனை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஒவ்வொரு மெம்பருக்குள்ளேயும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இந்த 10 கிலோமீட்டர் நல்லா கிரியேட் ஆகுங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ அதுக்கு நம்ம என்ன இதுக்குள்ளே போனோம், மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஒவ்வொன்றையும் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க தான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகேங்களா? அப்போ இதில் எப்படி ரியாக்ஷன் ஆகும், இப்படி கிரியேட் ஆகும், இதில் எப்படி கிரியேட் ஆகலாம், மேபி இதில் வந்து எப்படி கிரியேட் ஆகலாம், இப்படி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது வெர்டிக்கல் ஆஃப் இது என்ன வச்சுக்கலாம், ரியாக்ஷன் ஆஃப் பி வெர்டிக்கல், இது ரியாக்ஷன் ஆஃப் பி ஹரிசாண்டல்னு வச்சுக்கலாம். இது ரியாக்ஷன் ஆஃப் சின்னு வச்சுக்கலாம். ஏன்னா சிங்கிற பாயிண்ட் ரோலர் சப்போர்ட், அங்கே வெர்டிக்கலாக எந்த ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது, ஒன்லி ஹரிசாண்டலாக தான் கிரியேட் ஆகும். நான் போட்டிருக்க சிம்பிள்லாம் கரெக்டாக தப்பான்னு தெரியல, பட் இந்த சிம்பிள் மட்டும் கரெக்ட். ஏன்னா லோடு இப்படி கீழே வரும்பொழுது இந்த வெர்டிக்கல் ரியாக்ஷன் இப்படி மட்டும் தான் இருக்கும். மற்றபடி இந்த 2 சிம்பிளும் கரெக்டாக தப்பாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இந்த நம்மளோட ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்குள்ளே போகணும். ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனுக்குள்ள போயிட்டு சிம்மோ ஹரிசாண்டல் ஈக்குவல் 0, வெர்டிக்கல் ஈக்குவல் 0, மொமெண்ட் ஈக்குவல் 0 போயிட்டு இந்த இடத்துல 3 ஈக்குவேஷன் இருக்குது, 3 அன்னோன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம், இந்த எக்ஸ்டர்னல் லோடு இந்த ரியாக்ஷனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சிக்மா வெர்டிக்கல் ஈக்குவல் 0க்குள்ள போகலாமா? வெர்டிக்கல் ஈக்குவல் 0னா இது ஹரிசாண்டலாக போகுது, இது ஹரிசாண்டலாக போகுது, இது மட்டும் வெர்டிக்கலாக போகுது, வெர்டிக்கலாக மேலேருந்து கீழ் நோக்கி போகுது. அப்போ என்ன ஆகும், -10 கிலோநியூட்டன். இது கீழேருந்து மேல் நோக்கி நம்ம போட்டோம் முன்னாடியே சிம்பிள், அதோட பிளஸ் RB வெர்டிக்கல் ஈக்குவல் 0. இப்போ RB வெர்டிக்கல் ஈக்குவல் -10 இந்த பக்கம் போனால் +10 கிலோநியூட்டனாக மாறிட்டுச்சு. அப்போ இதோட வேல்யூ என்னது, RBயோட வேல்யூ 10 கிலோநியூட்டன். வேலை முடிஞ்சிச்சுங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்தையும் சுற்றி விடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த RBH பார்ப்போம். இந்த RBH எப்படி போகுது, ஹரிசாண்டலாக போகுது. இப்போ இந்த ஹரிசாண்டல் பிங்கிற பாயிண்ட்ல போகுது, இதுக்குமான டிஸ்டன்ஸ் இப்படி தான் மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஹரிசாண்டலாக போகிறனால ஸ்கேலை ஹரிசாண்டலாக தான் கொண்டு போகணும். வெர்டிக்கலாக போனால் தான் இந்த பாயிண்ட் வழியாகவே இந்த பாயிண்ட் போகுது, பிங்கிற பாயிண்ட் வழியாகவே சிங்கிற பாயிண்ட் போகுது, எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது. இப்போ ஹரிசாண்டலாக பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து பார்க்கும்போது இது எப்படி சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. அப்போ -RBH இன்ட்டு இதுக்குமான டிஸ்டன்ஸ் என்னது, ஹரிசாண்டலாக போகிறனால ஸ்கேலை எப்படி மூவ் பண்ணணும், 10 மீட்டர். அப்போ RVB வந்து பிங்கிற பாயிண்ட்ல போகுது, பட் இதுக்குமான டிஸ்டன்ஸ் 0, ஏன்னா இது வெர்டிக்கலாக தான் போகுது. அப்போ ஸ்கேலை வெர்டிக்கலாக வச்சோன்னா பிங்கிற பாயிண்ட்டும் சிங்கிற பாயிண்ட்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது, எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லை. ஓகேங்களா? அது 0 ஆகிடும். அடுத்து இந்த பாயிண்ட் பார்க்கலாம். இந்த பாயிண்ட் வெர்டிக்கலாக போகுது, அப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இதுக்கும் 10 மீட்டர். இது எப்படி போகுது, இந்த பாயிண்ட்டை பொறுத்து கிளாக் வைஸில் போகுது. அப்போ +10 கிலோநியூட்டன் பெருக்கல் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் ஈக்குவல் டு என்னது 0. சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட் பாயிண்ட் எதை பொறுத்து, சியை பொறுத்து. இப்போ -RBH பெருக்கல் 10, இந்த 10 பெருக்குன்னா எவ்வளோ, 100. அது இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும், -100 கிலோநியூட்டன் மீட்டர்னு வருங்களா? அப்போ இந்த 0 அடுப்படிச்சிச்சு, இங்கே ஒரு மீட்டரும் கேன்சல் ஆகிடுச்சு, வர வேல்யூ கிலோமீட்டரில் கிடைக்கும். அப்போ -RBH இஸ் கூட -10, மைனஸும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. RBHோட வேல்யூ 10 கிலோநியூட்டன். ஓகேங்களா? அப்போ RBH இஸ் ஈக்குவல் டு என்னது, 10 கிலோநியூட்டன். ஓகே. அடுத்து சிம்மோ ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணால், சிம்மோ ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணால் என்னது, இது இந்த சைடில் போகுது, இது வராது, இது மட்டும் தான் போகும், இது 2 வேல்யூ மட்டும் போகும். அப்போ இதோட வேல்யூ இந்த டைரக்ஷனில் போகுது. அப்போ பாசிட்டிவ் RBH, இதுவும் பாசிட்டிவில் போகுது, ப்ளஸ் RC ஈக்குவல் டு 0. இப்போ RC மட்டும் கண்டுபிடிக்காமல் இருக்கும், RC இஸ் ஈக்குவல் டு -RBHன்னு வரும். அப்போ -RBHோட வேல்யூ என்னது, 10 கிலோநியூட்டன். அப்போ இதோட வேல்யூ -10 கிலோமீட்டர். அப்போ நம்ம போட்டிருக்க டைரக்ஷன் தப்பு, இந்த டைரக்ஷனில் போட்டுக்கலாம். அப்போ RCயோட வேல்யூ என்னது, 10 கிலோமீட்டர். டைரக்ஷனை மாற்றிட்டா சிம்பிளாக பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். வேலை முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்ல புரியுதுங்களா? ரியாக்ஷன் கரெக்டாக தப்பான்னு பார்க்கலாமா? ஒரு ட்ரெஸ்ஸில் இப்படி கீழே பிடிச்சி அழுத்தும் பொழுது இந்த ஜாயிண்ட் உள்நோக்கி அழுத்தும், அப்போ ரியாக்ஷன் இந்த சைடில் இருக்குது. இந்த ஜாயிண்ட்டை வெளியே நோக்கி பிடுங்க பார்க்கும். ஓகேங்களா? அப்படி பிடிச்சி இழுக்கும் பொழுது இந்த ஜாயிண்ட் வெளிநோக்கி பிடுங்க பார்க்கும், அப்போ ரியாக்ஷன் இந்த சைடில் ஆக்ட் ஆகுது. மேலேருந்து லோடு கொடுக்கும்போது கீழேருந்து மேலே ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. அப்படின்றப்ப நம்ம போடுறது கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு மெம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாயிண்ட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஜாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது இதோட வேல்யூ 10 கிலோமீட்டர்னு கிடைக்கும். ஏதாச்சும் வெளிநோக்கி போட்டுக்குவோம், நம்ம இதையும் வெளிநோக்கி நம்ம போடுவோம். ஓகேங்களா? கரெக்டுங்களா? இப்போ இது 10 மீட்டர், இது 10 மீட்டர், இது வந்து ஆங்கிள் என்னது 90 டிகிரி. இது ஒரு செங்கோண முக்கோணம், நமக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம இந்த ஆங்கிள் எவ்வளோங்கிறது கண்டுபிடிப்போம். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, tan θ யூஸ் பண்ணலாமா? tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கண்ணம், 10 மீட்டர் டிவைட் பை 10 மீட்டர் 1ன்னு கிடைக்கும். θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ 45 டிகிரி. அப்படின்றப்ப இதோட வேல்யூ 45 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இந்த 45 டிகிரி இங்கிருந்து போகிற ஃபோர்ஸோட பேர் வந்து என்னது, ஃபோர்ஸ் ஆஃப் ஏபின்னு வச்சுக்கலாம்.
இது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஏசி. ஓகேங்களா, வேலை முடிஞ்சு போச்சா? இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் ஏபி ஏசியும் கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் மெத்தட் ஆஃப் ஜான்ஸ் படி இன்க்ளைண்டாக இந்த மெம்பரை ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் திருப்பி போடணும். இப்போ இது வெர்டிகலாக மாற்றணும்னா இதோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏசி sin 45 டிகிரின்னு எனக்கு மாறிடும். ஏன்னா தீட்டா இங்கிருந்து தான் எடுக்கிறேன், அப்போ ஆப்போசிட் இதுக்கு சைன் கொடுக்கணும். இப்போ ஹரிசாண்டலாக இதை மாற்றினா இந்த இன்க்ளைண்டை தூக்கிட்டு ஹரிசாண்டலாக மாற்றிட்டுனா எஃப் ஆஃப் ஏசி cos 45 வரும். எப்போ நீங்கள் ஹரிசாண்டலாக வெர்டிகலாக பிரிச்சிட்டிங்களோ அப்போ இந்த இன்க்ளைன் மெம்பரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தெரியும் சிக்மா ஆஃப் இதுலேயும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், நம்ம இதில் சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் 0 யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஜாயிண்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். சிக்மா ஆஃப் ஹரிசாண்டலும் வெர்டிகலும் யூஸ் பண்ணி 2 அன்னோன் இருக்குது, 2க்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணுறேன். இது கீழேருந்து மேலே போகுது பாசிட்டிவ் எஃப் ஆஃப் ஏசி sin 45 டிகிரி, இது மேலேருந்து கீழ் நோக்கி போகுது. அப்போ நெகட்டிவ் 10 kN ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு -10 இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ் 10 kN டிவைடட் பை sin 45 டிகிரின்னு மாறிடும். இப்போ sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2 மாறும். √2 மேலே போகும்போது இதோட வேல்யூ என்னவோ மாறிடும், 14.14 kN மாறிடும். அப்போ எஃப் ஆஃப் ஏசியோட வேல்யூ என்னதான் 14.14 kN. ஓகேங்களா, அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஏசி 14 பாசிட்டிவ்ல கிடைக்குதுங்களா, வேல்யூ பாசிட்டிவ்ல கிடைச்சுன்னா இது ஒரு டென்ஷன் மெம்பர். அப்படின்றப்ப இது ஒரு டென்ஷன் மெம்பர், இதோட வேல்யூ 14.14 kN. வேலை முடிஞ்சு போச்சுங்களா. அடுத்து எஃப் ஆஃப் ஏபியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போ நெகட்டிவ் ஏபி மைனஸ் எஃப் ஆஃப் ஏசி cos 45 டிகிரி ஈக்குவல் டு 0ங்களா. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஏசியோட வேல்யூ 14.14. அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ் எஃப் ஆஃப் ஏசி cos 45 டிகிரின்னு வரும். எஃப் ஆஃப் ஏசியோட வேல்யூ என்னது 14.14. cos 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1/√2 வரும். இன்ட்டு 1/√2 போட்டிங்கன்னா அதோட வேல்யூ என்ன ஆகும், 10 kN கிடைக்கும். எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் நெகட்டிவ் 10 kN. அப்படின்றப்ப நெகட்டிவ்னா என்னது, கம்ப்ரஷன் அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு கம்ப்ரசிவ் மெம்பர், இதோட வேல்யூ எவ்வளோ 10 kN. வேலை முடிஞ்சு போச்சுங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் பிசியில் எவ்வளோ வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது பிங்கிற ஜாயிண்ட் எடுத்துக்கணும்னா ஆர் பி வெர்டிகல் இஸ் ஈக்குவல் டு 10 kN. இது இங்கிருந்து உள்நோக்கி வருது, இதோட வேல்யூ வந்து ஆர் பி ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 10 kN. இங்கிருந்து ஒரு மெம்பர் போகுது, ஓகேங்களா, வெளிநோக்கி போகுது, ஓகேங்களா. அதோட வேல்யூ வந்து என்னன்னா 10 kN. நல்லா கவனிக்கணும், நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஏபியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா -10 kN வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல -10 kN கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெளியே போகிறது அப்படியே வச்சுக்கோங்க, அதெல்லாம் எதையும் மாற்றாதீங்க. வேல்யூ மைனஸில் வந்தால் மைனஸில் போட்டுங்க, பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ். அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஏபியும் ஒன்று தான், பிஏயும் ஒன்று தான். ஏபியோட வேல்யூ -10 kN வந்துருச்சு. அப்படின்றப்ப இது -10 kN. நமக்கு இது மட்டும் தான் இன்னும் தெரியாமல் இருக்குது, இதோட வேல்யூ என்னது எஃப் ஆஃப் என்னது பிசி. இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாமா. இப்போ நமக்கு தெரியும் சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணோம்னா இதோட வேல்யூ கிடைச்சிடும். வெர்டிகல் ஈக்குவல் டு 0னா இது மேலே போகுது, இது மேலே போகுது. அப்போ ப்ளஸ் எஃப் ஆஃப் பிசி ப்ளஸ் 10 kN ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு -10 kN கிடைக்குது. -10 kN இது ஒரு கம்ப்ரசிவ் மெம்பர், ஓகேங்களா. இது ஒரு கம்ப்ரசிவ் மெம்பர், இதோட வேல்யூ என்னது 10 kN. வேலை முடிஞ்சு போச்சா. இப்போ எல்லா மெம்பருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ஒவ்வொரு மெம்பர்லையும் எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் ஏபி இது பிசி, இது சிஏ, இது லென்த் ஆஃப் ஏபி, இது லென்த் ஆஃப் பிசி, இது லென்த் ஆஃப் சிஏ, ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லென்த்து மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். இது 10 மீட்டர், இது 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்ப்போம். இப்போ நம்ம எப்பயும் போல ஒரு செங்கோண முக்கோணத்தில் இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். இதோட வேல்யூ 10 மீட்டர், இதோட வேல்யூ 10 மீட்டர், இதோட லென்த் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி நமக்கு தெரியும். இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எக்ஸோட வேல்யூ என்னது, இதோட ஸ்கொயர்டு ப்ளஸ் இதோட ஸ்கொயர்டு, அதோடக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். அப்படின்றப்ப 100 + 100 √200ன்னு வந்துடும். √200ஓட வேல்யூ எவ்வளோனா 14.14 மீட்டர்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ 14.14 மீட்டர், ஓகேங்களா. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். பி ஆஃப் ஏபியும் நமக்கு தெரியும். அதே மாதிரி பி ஆஃப் பிசி, பி ஆஃப் சிஏ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி லென்த்தும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட வேலை என்னன்னா எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்க வேண்டியதான். இதுக்கு நம்ம இப்படி போகிறத விட நம்ம ஒரு டேபிளர் காலம் மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஏபிங்கிற மெம்பருக்கு, அடுத்து பிசிங்கிற மெம்பருக்கு, அடுத்து சிஏங்கிற மெம்பருக்கு, இந்த 3 மெம்பர் தான் இருக்குது. இந்த 3 மெம்பருக்கும் நம்ம இப்படி டேபிளர் காலம் மாதிரி போடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், பி ஆஃப் ஏபி. ஒவ்வொரு மெம்பர்லையும் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். பி ஆஃப் ஏபி எவ்வளோ, அது பி ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 10 kN.
இந்த 10 கிலோமீட்டர் என்னது கம்ப்ரஷனால நான் நெகட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது பி ஆஃப் பிசியோட வேல்யூ என்னது, அதுவும் 10 கிலோமீட்டர், அதோட வேல்யூ கம்ப்ரஷன், அதுக்கும் நெகட்டிவ்னு கொடுத்துக்கிறோம். அது சிஏவோட வேல்யூ என்னது 14.14 கிலோமீட்டர், 14.14 கிலோமீட்டர், அதோட வேல்யூ என்னது பாசிட்டிவ்னு கொடுத்துக்கிறேன், என்னது டென்ஷனால். ஓகேவா, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், லென்த் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்னது, லென்த் ஆஃப் ஏபியோட வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னா 10 மீட்டர். அதே மாதிரி லென்த் ஆஃப் பிசியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா அதுவும் 10 மீட்டர். அடுத்து லென்த் ஆஃப் சிஏவோட வேல்யூ வந்து 14.14 மீட்டர். பி ஸ்கொயர்டு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய பி ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கலாம், அப்புறம் லென்த்தால் பெருக்கிக்கலாம். இப்போ இந்த 10 -10 2 வாட்டி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னவோ மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும். அப்போ ப்ளஸ்ஸு 100, இங்கே ஒரு கிலோ நியூட்டன் இருக்குது, அப்போ இதோட வேல்யூ என்னவோ மாறிடும், கிலோ நியூட்டன் ஸ்கொயரில் கிடைக்கும். எனக்கு எல்லாமே இருக்கட்டும், இதோட வேல்யூ மைனஸ் ஆஃப் மைனஸ் பாசிட்டிவ். 14.14 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா எனக்கு 200ன்னு கிடைக்கும், கிலோ நியூட்டன் ஸ்கொயர் கிடைச்சிடும். அடுத்து நம்ம எதை பெருக்கணும், லென்த்து, பி ஸ்கொயர்டு இன்ட்டு லென்த்தை பெருக்கணும். ஓகேங்களா, அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும், பி ஆஃப் ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் என்ன கிடைக்கும், லென்த் ஆஃப் ஏபி. இது ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா இந்த மேலே இருக்க டைம் நமக்கு கிடைச்சிடும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும், இதோட வேல்யூ 1000, ஏன்னா அது யூனிட்டில் கிடைக்கும், கிலோ நியூட்டன் ஸ்கொயர்டு இன்ட்டு மீட்டர்னு கிடைக்கும், கிலோ நியூட்டன் ஸ்கொயர்டு இன்ட்டு மீட்டர்னு கிடைக்கும். இதுக்கு என்ன தான் கிடைக்கும் 1000, இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 28ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ மேலே இருக்க டைம் எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஏபிக்கு, இந்த மேலே இருக்க டைம். ஓகேங்களா, இது ஏபிக்கு, பிசிக்கு, சிஏக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபைனல் டைம் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம், பி ஸ்கொயர்டு எல் பை 2AE, இதான ஃபைனலில் எல்லாத்துக்கும் வேணும், இது கண்டுபிடிக்கலாம். இப்போ பி ஸ்கொயர்டு எல்லுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டிவைடட் பை இதை 2ஆல் டிவைட் பண்ணி ஏஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 1000 டிவைடட் பை 2AEன்னு கிடைக்கும். அதே மாதிரி இதோட வேல்யூ 1000 டிவைடட் பை 2AEன்னு கிடைக்கும். இதுக்கும் 28 டிவைடட் பை 2AEன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டால் இதோட வேல்யூ 500 டிவைடட் பை ஏஇங்களா. ஓகேங்களா, அப்போ இதை டிவைட் பண்ணி போட்டால் 500 டிவைடட் பை ஏஇயா, இதை டிவைட் பண்ணி போட்டால் 14 டிவைடட் பை ஏஇன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒட்டுமொத்த டேர்முக்கும் ஏபிக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி பிசிக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து சிஏக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் கூட்டுறேன். ஃபியூ, ஓகே, அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஃபியூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் கூட்டலாம். 500 டிவைடட் பை ஏஇ ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 500 டிவைடட் பை ஏஇ ப்ளஸ்ஸு 14 டிவைடட் பை ஏஇன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது ஏஇங்கிறது எல்லாத்தையும் காமனாக இருக்குது. அப்போ மேபி இந்த கொஷனில் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எல்லா மெம்பர்லையும் சேமு, யங்ஸ்மால் ஆஃப் ஃபெலஸ்ட்ரி எல்லாத்துக்கும் சேம்னு சொன்னால் தான் ஏஇ வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும். மேபி இதில் வெவ்வேறையாக இருந்தால் இப்போயே நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு மெம்பர்லையும் ஏயோட வேல்யூ ஏபிக்கு என்ன வரும், பிசிக்கு என்ன வரும், சிஏக்கு என்ன வரும் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டினில் என்ன எடுத்துக்கிறேன், எல்லா மெம்பர்லையும் ஏவோட வேல்யூ ஈயோட வேல்யூ சேம்னு எடுத்துக்கிறனால ஏ நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டேன். மேலே என்ன இருக்குது, இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 14 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 2414 டிவைடட் பை ஏன்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதோட டைமென்ஷன்ஸ் என்ன வரும்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பி ஸ்கொயர்டு எல் பை 2AE. ஆல்ரெடி பி ஸ்கொயர்டு எல்லுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கிலோ நியூட்டன் ஸ்கொயர்டு இன்ட்டு மீட்டரில் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ மேலே இருக்க டைமுக்கு என்ன வரும், கிலோ நியூட்டன் ஸ்கொயர்டு இன்ட்டு மீட்டர்னு கிடச்சிரும். கீழே ஏ இன்ட்டு ஈக்கு நம்ம சிம்பிள் இன்னும் கொடுக்கல, நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஏயோட வேல்யூ மில்லிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துக்கலாம், ஈயோட வேல்யூ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் தான் காமனாக கொடுப்போம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த எல்லா மெம்பர்லையும் ஏவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 200 மில்லிமீட்டர் ஸ்கொயர் வருதுன்னு வைங்களேன். ஈ வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன், செக்ஸ்மல் ஆஃப் ஸ்டீல் என்னது 2 × 10⁵ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போடுறேன். 2414 இங்கே கிலோ நியூட்டன் ஸ்கொயர்டை நம்ம இப்போ மாற்றினோம்னா என்ன வரும், 1000 × 1000. ஓகேங்களா, அப்புறம் 10⁶ நியூட்டன் ஸ்கொயர்னு மாறிடும். அப்போ இன்ட்டு 10⁶ நியூட்டன் ஸ்கொயர்டு இன்ட்டு மீட்டர்னு இருக்குது, மீட்டர் மில்லிமீட்டராக மாற்றினா 1000 10⁵ இன்ட்டு மில்லிமீட்டராக மாறிடும். நல்லா பாருங்கள், இங்கே யூனிட் வந்து மீட்டர்னு இருக்குது, மீட்ரு இங்கே 1 மீட்டர்னால் மாற்றினா 1 பெருக்கல் மீட்டர்னாலும் ஒன்று தான் கரெக்டாக. அப்போ 1 மீட்டர் மில்லிமீட்டராக மாற்றினா 10⁻3, அதாவது 1000 மில்லிமீட்டராக மாற்றிட்டோம். டிவைட் பை ஏ பெருக்கல் இ, ஏவோட வேல்யூ என்னது இங்கே 200 மில்லிமீட்டர் ஸ்கொயர், நான் சும்மா எடுத்துக்கிறேன். அதேமாதிரி ஈயோட வேல்யூ 2 × 10⁻4 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போகலாமா, இந்த எம்எம் ஸ்கொயர் இந்த எம்எம் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்கே இருக்க நியூட்டன் ஸ்கொயரில் இருக்க ஒரு இதுவும் கேன்சல் ஆகிடும். வர்ற வேல்யூ நியூட்டன் எம்எம்னு வரும். ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட சிம்பிள் வந்து நியூட்டன் பெருக்கல் எம்எம்னு வரும். அப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட்டால் இன் டெர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் எம்எம்னு வரும். அதோட வேல்யூ எவ்வளோனா 60350 நியூட்டன் எம்எம்னு வரும். இது சிக்மா ஆஃப் யூ.
ஓகேங்களா, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டில் வெர்டிக்கலாக எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாக்குள்ளே நம்ம போகிறோம். பாருங்க, அந்த ஃபார்முலா எப்படி நமக்கு தெரியும்? சிக்மா ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு டெல்லு. இந்த டெல்லோட வேலையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 இன்ட்டு சிக்மா ஆஃப் யூ டிவைடட் பை பி. ஓகேங்களா, இப்போ இந்த சிக்மா ஆஃப் யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், அதை கொண்டு வந்து போடலாம். 2 இன்ட்டு 60,350 நியூட்டன் mm டிவைடட் பை இந்த பி. இந்த பி தான் ரொம்ப முக்கியம். இந்த பிங்கிறது என்னது? இங்கே எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடு. அதோட வேலை என்னது? 10 கிலோமீட்டர். கிலோமீட்டர் நியூட்டனாக மாற்றிடலாம். அப்போ 10 பெருக்கல் 1000 என்னது? நியூட்டன். அப்போ இந்த நியூட்டனும் இந்த நியூட்டன் கேன்சல் ஆயிரும். வர்ற வேல்யூ மில்லிமீட்டரில் கிடைக்கும். அப்போ இந்த டெல்லோட வேல்யூ எவ்வளோனா 12.07 மில்லிமீட்டர். அப்போ இந்த 12.07 மில்லிமீட்டருங்கிறது என்னது? இந்த ட்ரஸ்ஸில் இந்த 10 கிலோமீட்டர் லோடு எந்த டைரெக்ஷனில் எந்த ஜாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் அதே ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த ஏங்கிற ஜாயிண்டில் வெர்டிக்கலாக ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எவ்வளோனா 12.07 மில்லிமீட்டர். முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ இந்த வேல்யூ எவ்வளோனா 12.07 மில்லிமீட்டர். ஓகேங்களா, என்ன சொல்கிறேன் புரியுதா? அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் கேஸ்லிங்கோஸ் தியரத்தின் படி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா, அவரோட கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சோம் எல்லா மெம்பருக்கும் P²L/2A யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியை கொண்டு வந்து 2ஆல் பெருக்கி டிவைட் பை எந்த லோடால் நம்ம டிவைட் பண்ணுறோமோ அந்த லோடு எந்த ஜாயிண்டில் ஏற்படக்கூடாதோ அதே டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ கண்டுபிடித்து விட்டோம். ஒரு ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு ஜாயிண்ட் எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குங்கிறத இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா கேஸ்லிங்கோஸ் அந்த தியரத்தின் படி ஒரு ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு ஜாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த லோடிங் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அதே பாயிண்டில் அதே டைரெக்ஷனில் உருவாகக்கூடிய டிஃப்ளெக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கேஸ்லிங்கோஸ் படி. அதான கான்செப்ட்டு. ஓகே, பட் எனக்கு இப்போ என்ன வேணும்னா இந்த 10 கிலோமீட்டர் லோடு இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால மேபி இந்த ஏங்கிற ஜாயிண்ட்டு ஹரிசாண்டலாகவும் லைட்டாக மூவ்மெண்ட் ஆகிருக்கலாம், வெர்டிக்கலாகவும் மூவ்மெண்ட் ஆகிருக்கலாம். மேபி இந்த ஏங்கிற ஜாயிண்ட்டு இந்த இடத்துக்கு வருதுன்னு வைங்களேன், வெர்டிக்கலாகவும் மூவ்மெண்ட் நடந்திருக்கும், ஹரிசாண்டலாகவும் மூவ்மெண்ட் நடந்திருக்கும். பட்டு இந்த கேஸ்லிங்கோஸ் தியரத்தை வச்சு ஒன்லி எந்த டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றப்ப ஒன்லி வெர்டிக்கலாக தான் லோடு இறங்குது ஏங்கிற பாயிண்டில். அப்போ ஏங்கிற பாயிண்ட் வெர்டிக்கலாக எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குமோ அது மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ 12.07 மில்லிமீட்டர் கண்டுபிடிச்ச மாதிரிங்களா அது. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்? இப்போ இந்த ஏங்கிற ஜாயிண்ட் எவ்வளோ ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி மற்ற ஜாயிண்ட் கூட மூவ்மெண்ட் ஆயிருக்கலாம். இந்த சீங்கிற ஜாயிண்ட் கூட கொஞ்சோண்டு மேலேருந்து கீழே இறங்கியிருக்கலாம். ஓகேங்களா, அப்போ மற்ற ஜாயிண்டில் இருக்க டிஃப்ளெக்ஷன் எதையுமே இந்த கேஸ்லிங்கோஸ் தியரத்தின் வழியை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதனால் என்ன நடக்குதுன்னா இந்த கேஸ்லிங்கோஸ் தியரம் ஒரு ஓல்டு மெத்தடு. இந்த கேஸ்லிங்கோஸ் தியரத்தை பேஸ் பண்ணி வந்த அடுத்த தியரம் தான் வந்து என்னென்னா இந்த விர்ச்சுவல் ஒர்க் மெத்தட். ஆக்சுவலாக சொல்லப்போனால் கேஸ்லிங்கோஸ் தியரம் ரொம்ப கஷ்டமானது கூட, அது ரொம்ப ஒரு மாதிரியானது. பட் இந்த விர்ச்சுவல் ஒர்க் மெத்தட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த டைரெக்ஷனில் எந்த பாயிண்டில் நமக்கு டிஃப்ளெக்ஷன் வேணுமோ அதை ரொம்ப எளிமையாகவும் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த விர்ச்சுவல் ஒர்க் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான், நல்லா தெளிவாக கவனிங்க. இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரிஜினல், இது பேர் என்னது? ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு, சிங்கிற பாயிண்ட்டு லோடிங் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். இந்த விர்ச்சுவல் ஒர்க் மெத்தட் படி எனக்கு நான் ஏதோ ஒரு பாயிண்டில் டிஃப்ளெக்ஷன் எனக்கு வேணும்னா வைங்களேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு டூப்ளிகேட் ஒன்று ரெடி பண்ணணும். ஓகேங்களா, டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேங்களா, டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சரில் இந்த எக்ஸ்டர்னல் லோடிங் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்லி மெம்பர்ஸ் மட்டும் சப்போர்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு ரோலர் சப்போர்ட்டு, லென்த்தில் அப்படி எடுத்துக்கலாம். இது 10 மீட்டரு, இது வந்து 10 மீட்டர், இது வந்து 14.14 மீட்டர். இதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் இதை மட்டும் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த எக்ஸ்டர்னல் லோடிங் எதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து என்ன ஸ்ட்ரக்சரு? டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சரு. இப்போ இந்த விர்ச்சுவல் மெத்தட் படி என்ன கான்செப்ட்னா இது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர், இது டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இது வந்து டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இந்த டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த ஜாயிண்ட்டில் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வேணும், இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய லோடிங்னால இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் இருக்க இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஏங்கிற ஜாயிண்ட்டில் ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருந்திருக்கும்? ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் AHA. ஓகேங்களா, ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருந்திருக்குன்னு நல்லா கேஸ்லிங்கோஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னால நான் விர்ச்சுவல் ஒர்க் மெத்தடுக்குள்ளே போகிறேன். நீங்கள் மேபி எந்த ஜாயிண்ட் வேணுமோ எடுத்துக்கலாம், இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு ஜாயிண்ட்டில் எந்த டைரெக்ஷனில் எனக்கு டிஃப்ளெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஒரு டூப்ளிகேட் லோடை கொடுங்க. இப்போ நான் என்னோட புரிதலுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஏங்கிற ஜாயிண்ட்லேயே
வெர்டிகலாக எனக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வேணுங்கிறது இப்போ தான் கேஸ்டிங் கோல்ஸில் வச்சு கண்டுபிடிச்சோம். அதே ஆன்சர் வருது தான் இதில் செக் பண்ணி பார்ப்போம். விர்ச்சுவல் ஒர்க் மெத்தட் படி எனக்கு இதில் ஹரிசாண்டலாகவும் போட்டுக்கலாம், இந்த ஜாயிண்ட்லாம் போட்டுக்கலாம், எப்படிமா போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணி பார்க்க போகிறேன்னா இந்த டைரெக்ஷனில் ஏங்கிற ஜாயிண்ட்டில் வெர்டிகலாக எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும், அது எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு என்ன வேணும் இந்த விர்ச்சுவல் மெத்தட் படி நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? மேபி இந்த அம்புக்குறியை இப்படி கொடுக்குற நான் இந்த லோடிங் டூப்ளிகேட் லோடிங்கை இந்த டைரெக்ஷனில் கொடுத்தோன்னா எனக்கு என்ன கிடைக்கணும், இந்த டைரெக்ஷனில் இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை இங்கே கொடுக்குற டூப்ளிகேட்டோட நான் இந்த டைரெக்ஷன் எப்படி கொடுத்தேன்னா இந்த ஜாயிண்டில் எவ்வளோ வெர்டிகல் டைரெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை நான் கொடுக்குற லோடிங்கை இப்படி மேல் நோக்கி கொடுத்தேன்னா வைங்களேன், இந்த டைரெக்ஷனில் மேல் நோக்கி ஏதாவது டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிடும். வர்ற ஆன்சர் எனக்கு பாசிட்டிவில் கிடச்சிச்சுன்னா எனக்கு அதே டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவில் கிடச்சிருச்சுன்னா அதுக்கான ஆப்போசிட் டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ என்னோட சிம்பிளை ஆக்சுவலாக ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் லோடிங் 10 கிலோமீட்டர் இப்படி ஆக்ட் ஆகனா இங்கே வெர்டிகலாக தான் டிஃப்ளெக்ஷன் நடக்க போகுது. அப்போ நான் இப்படி லோடிங் கொடுக்குறேன்னா வைங்களேன், எனக்கு ஆன்சர் பாசிட்டிவில் கிடைக்கும். மேபி என்னோட டூப்ளிகேட் லோடிங் நான் மேல் நோக்கி கொடுத்தனா எனக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். அப்போ நான் போட்டிருக்க சிம்பிள் தப்ப இதே டைரெக்ஷனில் கீழ் நோக்கி என்ன நடக்கும், டிஃப்ளெக்ஷன் நடக்கணும், அது காட்டி கொடுத்துரும். நீங்கள் இந்த டூப்ளிகேட் லோடிங்கை நீங்கள் எப்படி வேணுமாலும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நடக்குன்றதை நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வெர்டிக்கல் பாயிண்ட்லேயே எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் இருக்குங்கிறத இந்த விர்ச்சுவல் ஒர்க்கை வச்சு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இது என்ன லோடு, என்ன ஸ்ட்ரக்சர், டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சர். இது என்ன லோடு, டூப்ளிகேட் லோடு. இந்த டூப்ளிகேட் லோடை நான் கே ஸ்டார் நோட் பண்ணுறேன். என்ன ஸ்டார், கே ஸ்டார். ஸ்டார் போட்டிருக்கலாம் டூப்ளிகேட்னு வச்சுக்கோங்க, ஸ்டார் போடாதெல்லாம் ஒரிஜினல் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த டைரெக்ஷனில் எனக்கு இந்த கே ஸ்டாருங்கிற டூப்ளிகேட் லோடை கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த கான்செப்ட் படி என்னன்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ஒர்க் டன். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ஒர்க் டன். இதுதான் கான்செப்ட். அதாவது ஒரு ஸ்கேல் மேலே நான் எக்ஸ்டர்னலாக எவ்வளோ லோடு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும், அதுதான் இன்டர்னலாகவும் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். இதான கான்செப்ட்டு. ஓகேங்களா? எக்ஸ்டர்னலாக எவ்வளோ இருக்கோ அதுதான் இன்டர்னலாகவும் சொல்ல சேவ் ஆகும். இந்த கான்செப்ட் படி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த விர்ச்சுவல் ஒர்க் மெத்தோட பேசிக் ஃபார்முலா உள்ள கொண்டு வந்து போட்டு இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ்டர்னலுக்கும் இன்டர்னலுக்கும் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான், பார்த்து பயப்பட வேணாம். இதெல்லாம் பார்த்து எக்ஸ்டர்னலுக்கு ஃபார்முலா என்னென்னா இந்த டூப்ளிகேட் லோடுன்ட்டு நல்லா கவனிங்க. இந்த டூப்ளிகேட் லோடு எல்லாத்துக்கும் ஸ்டார் கொடுத்துருப்பேன். கே ஸ்டார் பெருக்கல் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் அந்த டைரெக்ஷனில் உருவாகக்கூடிய டிஃப்ளெக்ஷன். நமக்கு என்ன வேணும், ஒரிஜினல் மெம்பரில் இதே டைரெக்ஷனில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வருங்கிறது எனக்கு வேணும். ஓகேங்களா? இந்த டிஃப்ளெக்ஷனுங்கிறது எனக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன் தான் எனக்கு வேணும். அப்போ இது ஒரிஜினல் டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? இந்த டைரெக்ஷனில் நான் இந்த டைரெக்ஷனில் என்னோட டூப்ளிகேட் லோடு கொடுத்ததுனால அதே டைரெக்ஷனில் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வேணுங்கிறது தான் எனக்கு தேவையாக இருக்குது. அந்த டெல்லை தான் நான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கேன். டெல் ஈக்குவல் டு இன்டர்னல் ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன தெரியுமாங்க, இன்டர்னல் ஒர்க் டன்ங்கிறது இங்கே ட்ரஸ்ஸில் எல்லாமே சிங்கிள் மெம்பர் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஏகப்பட்ட மெம்பர்ஸ் கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், சம் ஆஃப்னு கொடுத்துறேன். இந்த சிம்பிள் போட்டாவே எல்லா மெம்பருக்கும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதை பார்த்து பயப்பட வேணாம். இப்படி ஏதோ சிக்மா மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்கனால இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். இப்படி போட்டாவே எல்லா மெம்பருக்கும் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம், எல்லா மெம்பரும் கண்டுபிடிச்சி கூட்டணும்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இந்த சம் ஆஃப் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சரில் கே ஸ்டாருங்கிற ஒரு என்ன கண்டுபிடிச்சேன், ஒரு டூப்ளிகேட் லோடு கொடுத்தேன். இந்த டூப்ளிகேட் லோடுனால ஒவ்வொரு மெம்பர்லையும் என்ன ஆகும், ஒவ்வொரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். கரெக்டு தானே? இந்த 10 கிலோமீட்டர்னால இங்கே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இந்த டூப்ளிகேட் லோடிங் இங்கே கொடுக்கறனால இந்த ஒவ்வொரு மெம்பர்லையும் இந்த டூப்ளிகேட் லோடிங் எவ்வளோக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது கிடைக்கும், ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த மெம்பருக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், அது எஃப் ஸ்டார்னு வச்சுக்கலாம். இந்த மெம்பருக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், எஃப் ஸ்டார். இந்த மெம்பருக்குள்ளே ஃபோர்ஸ், இந்த மெம்பருக்குள்ளே உருவாகக்கூடியது என்னது, எஃப் ஆஃப் ஏபி ஸ்டாரு, இது எஃப் ஆஃப் பிசி ஸ்டாரு, இது எஃப் ஆஃப் சிஏ ஸ்டார். கரெக்டுங்களா? ஒவ்வொரு மெம்பருக்குள்ளேயும் ஒரு டூப்ளிகேட் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ என்னோட இது என்னன்னா, ஒவ்வொரு மெம்பரில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் ஃபோர்ஸ்ன்ட்டு ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன். நல்லா கவனிக்கணும், டிஃப்ளெக்ஷன். இந்த மெம்பர் எந்த ஒரு மெம்பர் எடுத்துக்கிறோமோ அந்த மெம்பரில் ஏற்படக்கூடிய டூப்ளிகேட் ஃபோர்ஸையும் எதையும் பெருக்கணுமாமா, அதே மெம்பரில் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய எலாங்கேஷனையும். ஓகேங்களா? டெல். ஓகேங்களா? இப்படி சம் ஆஃப் போட்டோம்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மெம்பருக்கும் கண்டுபிடிக்கணும் அர்த்தம். அப்படின்றப்ப என்னது, இங்கே எத்தனை மெம்பர் இருக்குது, எஃப் ஸ்டார் ஆஃப் ஏபி இன்ட்டு டெல் ஆஃப் ஏபி ப்ளஸ் எஃப் ஸ்டார் ஆஃப் பிசி இன்ட்டு டெல் ஆஃப் பிசி ப்ளஸ் எஃப் ஸ்டார் ஆஃப் சிஏ இன்ட்டு டெல் ஆஃப் சிஏ. அவ்வளோதான். இப்படி போகிறதுக்கு பதிலாக நம்ம சம் ஆஃப் போட்டுக்கலாம். இப்படி போட்டோம்னா எல்லா மெம்பருக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே 3 மெம்பர் இருக்கனால 3 நின்றுச்சு. ஒரு 10 மெம்பர் இருந்தால் அது மாதிரி 10 மெம்பர் எல்லா மெம்பரும் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள்,
ஓகே, இப்போ இதில் எஃப் ஸ்டார் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி இங்கே கொடுக்குற லோடிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றிலும் எவ்வளோ வருன்றதை கண்டுபிடிச்சலாம். இந்த டெல் ஆஃப் ஏபிங்கிறது ஒரிஜினல் மெம்பரில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன். இப்போ ஏபிங்கிற மெம்பரில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன் எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபிங்கிற ஒவ்வொரு மெம்பர்லையும் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? PL/AE. இதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். P²L/2AEங்கிறது ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஆனால் PL/AEங்கிறது எலாங்கேஷன் எவ்வளோ சுருங்குதோ எவ்வளோ விடியதுக்கான ஃபார்முலா. அப்போ டெல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா PL/AE. அப்போ இந்த எஃப் ஸ்டார் இந்த டெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இந்த டெல்லுக்கு பதிலாக ஒவ்வொரு மெம்பர்லையும் ஏற்படக்கூடிய எலாங்கேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா PL/AE. இந்த இடத்துல Pங்கிறது என்னது இருக்குது? எந்த ஸ்டாரும் கிடையாது. இந்த PL/AE எல்லாமே ஒரிஜினல் மெம்பரோடது. ஓகேங்களா, இந்த எஃப் ஸ்டாருங்கிறது இந்த ஸ்டார் போட்டுறது மட்டும்தான் டூப்ளிகேட் மெம்பரோடது. அப்போ இந்த PL/AEங்கிறது ஒரு மெம்பரில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஒரிஜினல் மெம்பரில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸு அதோட லென்த் பை ஏஇ போட்டால் அந்த ஒரு மெம்பரில் ஏற்படக்கூடிய எலாங்கேஷன் அது இது கிடச்சிரும். அதே மாதிரி அதையும் அதே சேம் மெம்பரில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸையும் போட்டு எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதே ஃபார்முலாவை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன், இந்த டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்டர்னலாக எவ்வளோ லோடு வேணுமா கொடுக்கலாம். இங்கே 10 கிலோமீட்டர் இருக்கா, இங்கே நீங்கள் 100 கிலோமீட்டர் கூட கொடுக்கலாம், 500 கிலோமீட்டர் கூட கொடுக்கலாம், 50 கிலோமீட்டர் கூட கொடுக்கலாம். பட் இதை ரொம்ப சிம்பிள் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதை எப்பயுமே 1 கிலோநியூட்டன் கொடுக்குறேன். என்னது? 1 கிலோநியூட்டனாக கொடுத்துறேன். ஏன்னா 1ங்கிறது சிம்பிளாக இருக்கும்ல. இந்த 1 கிலோநியூட்டனை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல போடலாம். கே ஸ்டாரோட வேல்யூ எப்பயுமே எல்லா புக்லையுமே என்ன கொடுத்துருப்பாங்க, 1 கிலோநியூட்டன் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த 1 கிலோநியூட்டன்கிறது எப்பயுமே மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா 1ஆல் பெருக்கிறது காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடம் எப்பயுமே என்ன ஆகும், மறைச்சிருப்பாங்க. அப்போ ஃபைனலாக என்ன வரும்னா டெல் இஸ் ஈக்குவல் டு இந்த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் எஃப் ஸ்டார் இன்ட்டு PL/AEன்னு இருக்கும். சில புக்கில் இந்த எஃப் ஸ்டாருக்கு பதிலாக கேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சில புக்கில் இந்த டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சரில் ஒவ்வொரு மெம்பர்லையும் உருவாகக்கூடிய ஃபோர்ஸுக்கு பதிலாக கேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறிடும்னா PL/AEன்னு இருக்கும். இன்னும் சில புக்கில் இந்த கேவை பிக்கும் எல்லுக்கும் நடுவில் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அப்போ பார்க்குறதுக்கு PKL/AEன்னு தெரியும். டெல் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் PKL/AEன்னு முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்போம். பட் இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறத விட இப்படி மேலே இருக்க மாதிரி நான் வச்சுக்கலாம். ஒவ்வொரு மெம்பர்லையும் ஏற்படக்கூடிய எலாங்கேஷன் என்ட்டு அதே டூப்ளிகேட் ஃபோர்ஸை பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்பயுமே சமத்துக்கும் இந்த பக்கமும் யூனிட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பெருக்கிட்டு இருக்கு, 1 கிலோமீட்டர் பெருக்கிட்டு இருக்கு எப்பயுமே. ஓகேவா, கிலோநியூட்டன்கிறது ஃபோர்ஸு. ஓகேங்களா, ஃபோர்ஸுக்கு கிலோநியூட்டன் வச்சுக்கலாம். டெல்லுங்கிறது டிஃப்ளெக்ஷன் மில்லிமீட்டர், கிலோநியூட்டன் எம்எம்னு முடியுதா? அதே மாதிரி இங்கே என்ன முடியுது, இந்த எஃப் ஸ்டாரோட வேல்யூ ஃபோர்ஸ் ஒவ்வொரு மெம்பருக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அதுவும் கிலோநியூட்டனில் தான் வரும். இந்த PL/AEங்கிறது எலாங்கேஷன், அது எம்எம்ல தான் வரும். அப்போ கிலோநியூட்டன் எம்எம் ஈக்குவல் டு கிலோநியூட்டன் எம்எம்ல முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். ஓகேவா, இங்கே 1 கிலோநியூட்டன் பெருக்கல், இது எப்பயுமே இமேஜினரி. 1 கிலோமீட்டருங்கிறது இமேஜினரி பெருக்கல் டெல்லுங்கிறது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய டெல். எப்பவுமே இமேஜினரிக்கு ஸ்டார் போட்டிருப்பேன். அப்போ டெல்லுங்கிறது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரோடது ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் எஃப் ஸ்டார் இன்ட்டு PL/AE. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அது பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், பட் ரொம்ப 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 சிம்பிளாக இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன ஃபார்முலா, நம்மளோட மெயின் ஃபார்முலா 1 கிலோநியூட்டன் இன்ட்டு டெல் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் எந்த டைரக்ஷன் என்னோட இமேஜினரி லோடு போட்டனோ அந்த டைரக்ஷனில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன் இது. ஓகேங்களா, ஆனால் கேஸ்லிங்கோஸில் அப்படி கிடையாது. டெல்லுங்கிறது இந்த லோடு எந்த லோடிங் எந்த டைரக்ஷனில் போதோ அது மட்டும் தான் கிடைக்கும். பட் நான் இமேஜினரி இதில் விர்ச்சுவல் ஒர்க் மெத்தடில் இமேஜினரி லோடு எந்த டைரக்ஷனில் கொடுக்கலாம், எந்த டைரக்ஷனில் கொடுக்கணும் அந்த டைரக்ஷன் எனக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இப்போ 1 கிலோமீட்டர் டெல் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப் ஸ்டார் இன்ட்டு PL/AE. ஓகேங்களா, ஓகே, முடிஞ்சு போச்சா? இப்போ இதில் நம்ம எதனா கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு மெம்பருக்கும் P கண்டுபிடிக்கணும், L கண்டுபிடிக்கணும், எஃப் ஸ்டார் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ நம்ம எப்பயும் போல் டயக்ராம் போட இது டேபிள் போட ஆரம்பிச்சிடலாமா? இங்கே என்னென்ன மெம்பர் இருக்குது, ஏபிங்கிற மெம்பர், அப்புறம் பிசிங்கிற மெம்பர், அப்புறம் சிங்கிற மெம்பர். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். PL/AE வேறு, P²L/2AE வேறு. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். P²L/2AEங்கிறது ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இங்கே ஸ்ட்ரெயின் எனர்ஜி எந்த ஒரு இடத்துலையுமே வராது. ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலாவும் எந்த ஒரு இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இது ஒன்லி சேஞ்ச் இன் லென்த்துக்கு மட்டும்தான். ஓகேங்களா, அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஒவ்வொரு மெம்பரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ P/AB எவ்வளோ, BC எவ்வளோ, CA. இங்கே Pங்கிறது ஒரிஜினல் மெம்பரோடது. ஓகேங்களா, ஏன்னா ஸ்டார் போடலன்னா Pங்கிறது ஒரிஜினல் மெம்பருது. இப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏபியில் எவ்வளோ கம்ப்ரஷனோட வேல்யூ எவ்வளோ, -10 கிலோநியூட்டன்.
அதே மாதிரி பிசியில் எவ்வளோ, பிசியில் கம்ப்ரெஷன் -10 kN. அதே மாதிரி சிஏல எவ்வளோ, டென்ஷன் அப்புறம் +14.14 kN. வேலை முடிஞ்சா. அடுத்து நமக்கு என்ன வேணும், லென்த் ஆஃப் ஏபி எவ்வளோ, லென்த் ஆஃப் ஏபி 10 மீட்ரு. அடுத்து லென்த் ஆஃப் பிசி 10 மீட்ரு. அடுத்து லென்த் ஆஃப் சிஏ 14.14 மீட்டர். ஓகேங்களா. அடுத்து என்ன வேணும், ஏ இன்ட்டு இ எல்லாத்துக்கும் சேம் தான் வச்சுக்கலாம். அடுத்து என்ன வேணும், எஃப் ஸ்டாருங்கிறது என்னது, இந்த டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சரில் இந்த டூப்ளிகேட் லோடிங்னால அதே மெம்பரில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, உள்ள ஒரு ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸ். இது மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் எனக்கு என்னென்னா இங்கே பாருங்களேன், ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் இங்கே 10 kN இங்கே 10ங்கிற வேல்யூ நான் கொடுக்கறனால இதே ஸ்ட்ரக்சரில் இங்கே 10 kN கிரியேட் ஆகுது, இங்கே 10 kN, இங்கே 14.14 kN. அதே டைரெக்ஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் அதே வேல்யூ கிட்ட தான் வரும். இங்கே 10ன்னு இருக்க இடத்துல இங்கே 1ன்னு கொடுக்கறனால இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன தான் வரும், 1 kN தான் கிடைக்கும். அதே கம்ப்ரெஷன் தான் கிடைக்கும். ஓகேங்களா. மேபி நான் என்னோட இந்த விர்ச்சுவல் லோடிங், இந்த இமேஜின் லோடிங்கை வேறு டைரெக்ஷனில் கொடுத்துருந்தாவோ, வேறு மேக்னிடியூட் கொடுத்துருந்தாவோ, நான் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். பட் நான் என்ன பண்ணிக்கிறேன், சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறேன், அதே டைரெக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதே மேக்னிடியூட். இங்கே 10ங்கிறது 1ன்னு இருக்குது, அதனால் கண்டிப்பாக இங்கே 1னா இங்கே 1 kN தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. நான் இந்த யூஸ் பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணி சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைனாலும் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணால் இது ஒவ்வொன்றுக்கும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கலாம். அப்போ f' ஆஃப் பிசி இது எவ்வளோ, இதோட வேல்யூ என்னது, அது 1 kN தான் கிடைக்கும். இது f' ஆஃப் ஏபி என்னது, 1 டேஷ் மேலே ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே என்னது, இமேஜினரி அர்த்தம். அப்போ f' ஆஃப் சிஏவோட வேல்யூ என்னது, 1.414 kN கிடைக்கும். ஓகேங்களா. மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் உருவாகக்கூடிய இந்த இமேஜினரி லோடுனால இமேஜினரி உள்ள உருவாகக்கூடிய ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ f' ஆஃப் ஏபி எவ்வளோ, f' ஆஃப் ஏபி 1 kN. என்னது இது, கம்ப்ரெஷன். ஏன்னா அதே டைரெக்ஷனில் தான் கொடுக்குறேன், இந்த வேல்யூ என்ன வருதோ அதுதான் கிடைக்க போகுது. கம்ப்ரெஷனால நெகட்டிவ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி f' ஆஃப் பிசி எவ்வளோ, அதுவும் 1 kN தான், அதுவும் நெகட்டிவ் தான், 1 kN. அடுத்து f' ஆஃப் சிஏவோட வேல்யூ பாசிட்டிவ் 1.414 kN. வேலை முடிஞ்சிச்சுங்களா. அடுத்து நம்மளோட கான்செப்ட் என்ன, எதையும் பெருக்கணும், f' PL டிவைடட் பை ஏஇ பெருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலே இருக்க முனையும் பெருக்கிறேன், பிஇ எல்லையும் பெருக்கி அது கூட f' பெருக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிஇ எல்லையும் பெருக்கலாம். P இன்ட்டு எல்லோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள், 10 இன்ட்டு 10ஓட வேல்யூ -100 kN மீட்டர்னு வரும். இது -100 kN மீட்டரில் முடியும். இது 14.4 இன்ட்டு 14.14ஓட வேல்யூ நமக்கு தெரியும், 200 kN மீட்டர் வரும். இப்போ இதை மறுபடியும் f' பெருக்கணும். ஓகேவா. அப்போ PL இன்ட்டு f' பெருக்கிக்கலாம். அப்போ இதோட வேல்யூ மைனஸ் ஆஃப் மைனஸ் பாசிட்டிவ்னு மாறிடும். அப்போ பாசிட்டிவ் 100, இங்கே ஒரு kN மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு kN இருக்குது. அப்போ kN² டாட் மீட்டர்னு வரும். இது +100, இங்கே இதோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 282.8 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான், நம்ம மேலே இருக்க எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். டிவைடட் பை ஏஇ போட்டோம்னா இதுக்கு என்ன கிடைக்கும், அப்போ P இன்ட்டு எல் டிவைடட் பை ஏஇ இன்ட்டு f' வேல்யூ, அதாவது இந்த போர்ஷனோட ஒட்டுமொத்த இதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதோட வேல்யூ 100 டிவைடட் பை ஏஇ, இதுக்கும் ஒரு 100 டிவைடட் பை ஏஇ, இதுக்கு 282.8 ஏஇ. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் அல்ஜிபரிக் சம்மு பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அல்ஜிபரிக் சம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நம்மளோட ஃபார்முலா படி இந்த 1 kN எப்பயுமே ஹிடன் மறைக்கப்பட்டிருக்கும், அதை அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு டெல் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் அந்த டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சரில் எந்த டைரெக்ஷனில் கொடுத்தேன், இதே டைரெக்ஷனில் கொடுத்தேன். அப்போ இந்த டெல்லு தான் எனக்கு கிடைக்க போகுது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோன்னு. ஈக்குவல் டு சம் ஆஃப் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது. இதோட வேல்யூ என்னது, 100 டிவைடட் பை ஏஇ ப்ளஸ் 100 டிவைடட் பை ஏஇ ப்ளஸ் 282.8 டிவைடட் பை ஏஇ. ஓகேங்களா. அப்போ ஏஇ எல்லாத்துக்கும் காமனாக இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஏஇ எல்லாத்துக்கும் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா 100 + 100 + இதோட வேல்யூ எவ்வளோனா 482.8 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ மேலே என்ன யூனிட் வரும்னு பார்ப்போம். இப்போ f' PL பை ஏஇக்கு எவ்வளோ யூனிட் வரும்னு பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி kN² டாட் மீட்டர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதோட வேல்யூ தான் நமக்கு என்ன வரும், இங்கே வரும். மேலே kN² டாட் மீட்டர் வரும். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம எப்பயும் போல் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏவோட வேல்யூ வந்து ஒரு 200 mm² எடுத்துக்கிறேன். இ வந்து ஸ்டீல் எடுத்துக்கிறேன். ஸ்டீல் வந்து 2 × 10⁵ Nm², அது நமக்கே தெரிஞ்ச வேல்யூ தான். அப்போ ஏவியும் இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 200 mm², ஈயோட வேல்யூ 2 × 10⁵ Nm² முடியும். ஓகேங்களா. இந்த mm² இந்த mm² கேன்சல் ஆகிடும். மேலே இருக்க இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த kN² மீட்டரை நியூட்டன் எம்எம்மாக மாற்றுறேன். அப்படின்றப்ப என்ன மாறிடும், kN² ஒரு 10⁶ × 10⁵. இப்போ பாருங்கள், இந்த mm² கேன்சல் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே நியூட்டனில் இருக்க நியூட்டன் மாறிடும். இப்போ அதை அடிச்சு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1270 Nm.mm முடியும்.
ஓகே, இங்கே ஆல்ரெடி 1 கிலோநியூட்டன் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த கே ஸ்டார் அந்த இமேஜின் லோடு மறைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடலாம். அதை கீழே கொண்டு வந்தோம்னா 1 கிலோநியூட்டன் வரும். அதை நியூட்டனாக பார்த்தோன்னா 1000 நியூட்டன் மாறிடும். அப்போ இந்த நியூட்டன் இந்த நியூட்டன் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப 1000 மேலே போச்சுன்னா 12.07 மில்லிமீட்டர்னு முடிஞ்சு போச்சு. அப்படின்றப்ப டெல்லோட வேல்யூ என்னது, 12.07 மில்லிமீட்டர். இப்போ தான் நம்ம கேஸ்லிங்கோஸ் மெத்தட் படி அதே பாயிண்டில் அதே டிஃப்ளெக்ஷன் 12.07 கண்டுபிடிச்சோம். இதை நம்ம இப்போ விர்ச்சுவல் ஒர்க் மெத்தட் படி 12.07 கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். உங்கள் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எப்பயுமே கேஸ்லிங்கோஸ் மெத்தடை தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேணாம், விர்ச்சுவல் ஒர்க் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா புக்லையுமே விர்ச்சுவல் ஒர்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது ஈஸியும் கூட, ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விர்ச்சுவல் ஒர்க் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துருங்க எப்பயுமே. இப்போ கேஸ்லிங்கோஸ் மெத்தடில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி. ஆனால் விர்ச்சுவல் மெத்தடில் அப்படி எதுவுமே கிடையாது. எவ்வளோ லோடிங், எந்த டைரக்ஷனில் எப்படி இருந்தால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விர்ச்சுவல் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்லிங்கோஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக, எப்படி ஸ்ட்ரெயின் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காக பேசிக்காக நம்ம அதை சொல்லியிருப்போம். பட் சம்முன்னு வந்துட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த விர்ச்சுவல் ஒர்க் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். விர்ச்சுவல் ஒர்க் மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம சொல்லிட்டோம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கே ஸ்டார் இன்ட்டு டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் எஃப் ஸ்டார் இன்ட்டு PL/A இருக்குது பார்த்தீங்களா. அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா?